காயத்ரி தேவியோட 1000 நாமா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்த பெயர்கள் சொல்கிறேன். நம்ம பார்வதி, ஸோ பர்வதராஜனோட புத்திரியாக பார்வதியாக. பரம உதாரா, வள்ளல், எது கட்டாலும் கொடுப்பா. ஸோ உதாரமானவள். பரபிரம்மாத்மிகா, பரபிரம்மத்தோடைய ஆத்மாவாக அவருடைய செயல் சக்தியாக இருக்கக்கூடியவள். பராசக்தியாக. பஞ்சகோஷ விநிர்முக்தா, நம்மளுக்கெல்லாம் 5 கோஷம் இருக்கு இல்லையா? அன்னமய கோஷத்துலேருந்து ஆரம்பித்து விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்தோடு முடியுது. அப்போ 5 கோஷங்களையும் தாண்டியவள், அதாவது ஆத்மா, உள்ளுக்குள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடியவள். பஞ்சபாதக நாசினி, பஞ்சபாதகம் சொல்கிறோம் இல்லையா? பாதகங்கள் 5 பாதகங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நாசப்படுத்தக்கூடியவள். பரச்சித்த விதானஜா, பிறருடைய சித்தத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத அறிபவள். ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோங்கிறத மொத்தமாக அவளுக்கு தெரியும். பஞ்சிகான்னா ரெஜிஸ்டர்னு பேர், கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஞ்சிகான்னு சொன்னானது எல்லாரோடைய ரெஜிஸ்டரும் அவள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். பஞ்சரூபிணிங்கிறது 5 விதமான பஞ்சபூதம்னு எடுத்துக்கலாம், பஞ்ச ஞானேந்திரியம் எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பஞ்சரூபிணியாக இருக்கக்கூடியவள். பூர்ணிமானது முழு சந்திரனாக இருக்கக்கூடியவள். ஸோ பூர்ணிமாவாக. பரமமாக மானவள், மேலானவள், சூப்பர்லேட்டிவ். ஸோ பிரீத்திகி, அன்போடு கூடியவள். பரதேஜன பரமமான தேஜஸோடு கூடியவள். பிரகாஷினி, பிரகாசத்தோடு கூடியவள். पुराणी पौरुषी पुण्या पुण्डरीक निवेक्षणा पाताळतल निर्मग्ना प्रीता प्रीति विवर्धिनी पावनी पादसहिता पेशला पवन अशिनी प्रजापतिः परिश्रान्ता पर्वतस्तनमण्डला. புராணின்னு சனாதனமாக இருக்கக்கூடிய இல்லையா? எப்போது இருக்கக்கூடியவள். பௌருஷி, புருஷார்த்தத்தோடு கூடியவள் இல்லையா? ஸோ அஹோ புருஷிகான்றோம். பகவானுக்கே அவரோட சக்தியாக இருக்கக்கூடியவள் அஹோ புருஷிகான்னே அவளுக்கு பேர். ஸோ அதனால் பௌருஷத்தன்மையோடு கூடியவள். புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவள். புண்டரீக நிவேக்ஷனா, புண்டரீகம்னா தாமரை போன்ற கண்களை உடையவள். பாதாள தல நிர்மக்னா, எங்கும் வியாப்தமாக இருக்கா. அதாவது பாதாளத்தோட பேஸ் வரைக்கும் அப்படியே வியாபிச்சிருக்கக்கூடியவளாக. பிரீதா, எல்லாருக்கும் பிரீத்தியை கொடுக்கக்கூடியவள். எல்லாரும் பிரீத்தியோடு பார்க்கக்கூடியவள். ரெண்டுமே பிரீத்தி தான். பிரீத்தி விவர்தனி, நம்மளை அன்பை பக்தியை பெருக்க வைப்பவள். பாவனி, புனிதமானவள். பாதசகிதா, பாதத்தை நம்மளுடைய பாதம் அவள் மேலே முதிக்கிறது. பூமியை வந்து நம்ம முதிச்சுட்டு இருக்கோம், நம்ம அதை சகிச்சுக்கிறா. அப்படின்னா பூமி வடிவமானவள். பேஷலா, அழகியவள். பேஷலம்னா அழகு. பவன அஷினின்னு இது காற்றை குடிப்பவள்னு என்ன அர்த்தம்? நாகமாதான்னு எடுத்துக்கணும். ஏன்னா நாகத்துக்கு பவனாஷக அப்படின்னு பேர். பவனாஷக, அது என்ன? பவனாஷகன்னு சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பவனாஷினின்னு சொல்லும்போது நாகமாதாவாக பார்க்கலாம். பிரஜாபதிகள் 10 பேர் இருக்கா. எல்லா பிரஜாபதியும் அவளோட ரூபந்தான். பரிஷ்ராந்தானது எப்போவுமே முயற்சியோடு இருக்கக்கூடியவள். எப்படி நம்ம பக்தர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற முயற்சியோடு இருக்கக்கூடியவள். ஸோ பர்வத ஸ்தனமண்டலா, அதாவது ஸ்தனங்கள் எல்லாம் பர்வதம் போல் இருக்குது. அவளுடைய ஸ்தனங்கள் வந்து மார்பகங்கள் பார்த்தா ஒவ்வொரு இதுவும் ஸ்தனமும் பர்வதம் போல இருக்கிறது. ஏன்னா அவள் அப்படிப்பட்ட விராட்ட ரூபி இல்லையா அவள். पद्मप्रिया पद्मसंस्था पद्माक्षी पद्मसंभवा पद्मपत्रा पद्मपदा पद्मिनी प्रियभाषिनी पशुपाश विनिर्मुक्ता पुरंद्री पुरवासिनी पुष्कला पुरुषा पर्वा पारिजात सुमप्रिया. ஓகே. ஸோ பத்மப்ரியா. ஸோ பத்மப்ரியான்னு சொன்னான்னு இது பத்மத்தை அவளுக்கு பிடிக்கும். அதில் தான் உட்காந்துருப்பா இல்லையா? லக்ஷ்மி ரூபமாக பார்த்தோம்னா பத்மாசனத்திலே உட்காந்துருக்கான். ஸோ பத்ம சம்ஸ்தா, அதான் இங்கே பத்ம சம்ஸ்தாங்கிறது தான் பத்மத்தில் உட்காண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மியாக இருக்கிறது. பத்மப்ரியாங்கிறது பத்மநாபரே பிரியமாக உடையவள்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். பத்மப்ரியாங்கிறது. பத்மாக்ஷி, பத்மமான தாமரை கண்களை உடையவள். பத்மசம்பவா, தாமரையில் தோன்றியவள். ஸோ பத்மபத்ரா, அதாவது தாமரையுடைய இலை போன்றவள் அப்படின்னு சொன்னால் கோமளமாக இருக்கக்கூடியவள்னு எடுக்க வேண்டியதான்.
பத்மினி பத்மினின்னு சொன்னா ஆக்சுவலாக தாமரை குளத்துக்கு பத்மினின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நிறைய தாமரைகள் இருக்கக்கூடிய குளத்துக்கு தான் பத்மினின்னு பேர். இப்போ இவளுடைய கைகள்லேயும் தாமரை இருக்குது, உடம்பு ஃபுல்லாகவுமே தாமரையாக இருக்குது. கண்ணு தாமரை, இதை கொம்பை இது உதடுகள், அதுக்கப்புறம் இது முகம் தாமரை, பாதம் தாமரை வரும்போது அவளே பத்மினியாக இருக்காள். பிரியபாஷினி பிரியமாக அன்பாக பேசக்கூடியவள், மதுரமாக பேசக்கூடியவள். பசு பாஷ வினிர்முக்தான பந்தமே கிடையாது. பசு பாஷம்னு என்னது, நம்ம இங்கே லோகத்தில் எல்லாருக்கிட்டையும் பந்தம் தலை, அந்த தலையெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது, ஒரு அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. புரந்திரின்னு சொன்னாலே இல்லத்தரசி, புரந்திரின்னு பேர். பட்ட மகிழ்ச்சிக்கும் புரந்திரின்னு சொல்லுவோம், ஆனால் ஜென்ரலாகவே ஹோம் மேக்கர். ஸோ அது இல்லத்தரசியாக இருக்கக்கூடியவள். புறவாசினி சரீரம் தான் புறமிக, சரீரத்தில் எல்லாருடைய சரீரத்துலேயும் வசிக்கக்கூடியவள். புஷ்கலா புஷ்கலான்னு சொன்னாலே ரொம்ப அழகான போகத்தோடு கூடியவள்னு எடுத்துக்கலாம். புஷ்கலமானவள்னு சொன்னாலே போஷிக்கக்கூடியவள்னு எடுக்கலாம். ஸோ புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவள். பர்வான்னு சொன்னா பருவங்கள், அமாவாசை, பௌர்ணமாவாசை, உற்சவங்கள், இதெல்லாமே பர்வான்னு பேர். ஸோ இன்னொரு அர்த்தம் பர்வாக்கு ரொம்ப டைரெக்டாக வித்தியாசமான ஒரு அர்த்தம் உண்டு. பர்வான ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பர்வான சோப்பானங்கிற அர்த்தத்தில் பர்வான ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே பர்வான்னு சொன்னால் பருவங்கள். ஸோ அந்த பருவங்கள் ரூபமாக உற்சவம் கொண்டாடிக்கிறாள். பாரிஜாத சுமாங்கிறது இங்கே குசுமான்னு எடுத்துக்கணும். பாரிஜாத பூவை பிடிக்கக்கூடியவள். ரொம்ப சத்தியமாகவும் இருந்து என்ன பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வான்னு கேட்டான் இல்லையா. ஸோ அப்படி சுமான்னு சொன்னால் இங்கே குசுமா அப்படி புரிஞ்சுக்கணும். பாரிஜாத புஷ்பத்தை விரும்பக்கூடியவள். பத்மப்ரியா பத்மசம்ஸ்தா பத்மாட்சி பத்மசம்பதா பத்மபத்ரா பத்மபதா பத்மினி பிரியபாஷினி பசுபாஷ வினிர்முக்தா புரந்திரி புரவாசினி புஷ்பகா புருஷா பர்வா பாவிஜாத சுபப்ரியா பதிவ்ரதா பவித்ர அங்கி புஷ்பஹாசபராயணா प्रज्ञावती सुता पौत्री पुत्र पूज्य पयस्विनी पट्टे पाशधरा पंक्तिः पितृलोकप्रदायिनी पुराणी पुण्यशीला च प्रणत आर्ति विनाशिनी. பதிவிரதை கணவனுக்கு அப்படியே பதிவிரதா தர்மத்தோடு இருக்கக்கூடியவள். பவித்திர அங்கி அழகான பவித்திரமான அங்கங்களை உடையவள். புஷ்பஹாச பராயணா, அதாவது புஷ்பம் போல ஒரு சிரிப்பு. புஷ்பம் மலர்ந்தால் விகசித்தா எப்படி அழகாக இருக்கும், அதை மாதிரி புஷ்பம் மலர்ந்தது போல ஒரு புஞ்சிரிப்போடு கூடியவள். பிரக்ஞாவதி சுதா, ஞானப்பாலே கொடுக்கக்கூடியவள். ஸோ பிரக்ஞான்னு சொன்னாலே ஞானம். ஸோ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனந்தைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக தன்னுடைய பாலை கொடுக்கக்கூடியவள். ஸோ அப்படிப்பட்ட பாலோடு கூடிய குழந்தைகளை உடையவள். சுதானது அந்த ஞானப்பாலை அருந்தும் குழந்தைகளை உடையவள். பௌத்திரின்னு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து நல்ல பௌத்திரனோடு இருக்கக்கூடியவள். புத்திர பூஜ்யா, புத்திரர்களாலும் தன்னுடைய குழந்தைகளால் பூஜிக்கப்படக்கூடியவள். பயஸ்வினின்னு பாலை பொழிபவள். அவருடைய ஸ்தானத்துலேருந்து என்ன பால் வரும், ஞானப்பால் வரும், அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை குடித்து எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பா இல்லையா, அப்படிப்பட்ட ஞானப்பாலை உடையவள். பட்டி பாஷதரா, பட்டி பாஷா இதெல்லாம் ஆயுதங்களோட பேர். பட்டிஷம் பாஷம் இதெல்லாம் ஆயுதங்களோட பேர். அந்த ஆயுதங்கள்லாம் கையில் வைத்திருக்கக்கூடியவள். அப்புறம் பங்கிங்கிறது சந்தஸ் இல்லையா, அனுஷ்டுப் சந்தஸ், அப்புறம் பங்கி சந்தஸ், துஷ்டுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி பங்கி சந்தஸில் இருக்குது. எல்லா சந்தஸுமே அவளோட வரும். இந்த இடத்துல ரைமிங்காக வரத்துக்கு வந்து பாப்பாருங்கிறதுல பங்கியை சேர்த்துருக்கார். பித்ருலோக பிரதாயினி, பித்ருலோகத்தை கொடுக்கக்கூடியவள். பித்ருலோகம் கிடைக்காட்ட பாதாளத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும் இல்லையா. ஸோ பித்ருலோகம் கிடைக்கிறதுனாலே புண்ணியம் பண்ணா தான் கிடைக்கும். ஸோ அதனால அந்த பித்ருலோகத்தை கொடுக்கக்கூடியவள். புராணி ஏற்கனவே பார்த்தோம், சனாதனிங்கிற மீனிங்கில் பார்த்தோம். புண்ணியசீலா, புண்ணியத்தையே வழங்கக்கூடியவள். பிரணத ஆர்த்தி விநாசினி, யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அந்த பிரணத வழங்குபவர்களுக்கு ஆர்த்தி விநாசினி, அவளுடைய பீடையை நீக்குபவள். प्रज्ञावती सुधा पौत्री पुत्र पूज्य पयस्विनी पट्टि पाशधरा पंक्तिः पितृलोक प्रदायिनी पुराणी पुण्यशीला च प्रणत आर्ति विनाशिनी.
प्रद्युम्न जननी पुष्टा पितामह परिग्रहा पुण्डरीक पुर आवासा पुण्डरीक सम आनना पृथुजङ्गा पृथुभुजा पृथुपादा पृथूदरी प्रवालशोभा पिङ्गाक्षी पीतवासाः प्रचाबला. ஓகே. பிரத்யும்ன ஜனனி, பிரத்யும்னன் யார்? காமன் தானே பிரத்யும்னா வந்தான். ஸோ காமனை சிருஷ்டிப்பவள்னு அர்த்தம். காமன் மன்மதன். ஸோ அவனை எரிச்சிட்டார் சிவன். தேவி கடைக்கன் பார்வையால் அவனை உயிர்ப்பிச்சான். ஸோ அப்படி காமனை சிருஷ்டித்தவள்னு அர்த்தம். புஷ்டா, புஷ்டான போஷணம் கொடுக்கக்கூடியவள். பிதாமக பரிகிரகா, அதாவது பிரம்மா கூட அவளுடைய பரிகிரகம்னு எனது ஓனர்ஷிப்னு அர்த்தம். ஸோ அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாவை கூட தன்னுடைய கண்ட்ரோலில் அவளுடைய ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர். புண்டரீக புற ஆவாசா, புண்டரீகம்னு சொன்னாலே ஹிருதய தாமரை. புண்டரீகம்னா தாமரை. இங்கே அதில் ஆவாசனா அதை இருப்பிடமாக கொண்டவள்னா நார்மல் புண்டரீகம் கிடையாது. இங்கே சிதம்பரம்னு சொல்கிறோம் இல்லையா, சித் அம்பரம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பரம், அந்த ஆகாசத்தில் வசிக்கக்கூடியவள், அதை தன்னுடைய இருதயத்தை இடமாக கொண்டவள். புண்டரீக சம ஆனனா, தாமரை போன்ற முகத்தை உடையவள். பிருத்து ஜங்கா, ஜங்கான முழங்கால், நல்ல குண்டான முழங்கால். பிருத்து புஜா, நல்ல உருண்ட திரண்ட கைகள். பிருத்து பாதா, பெரிய பாதங்கள். பிருத்து உதரி, வயர் குண்டா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. உதரங்கிறதுல இந்த இடத்துல பெட்டக்ஸ்னு எடுத்துக்கிறேன். உதரத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டக்ஸ். ஸோ அது குண்டா இருக்கக்கூடியவள் பிருத்து உதரி. பிரபால சோபான, துளிர் போன்ற ரெட் கலரில் இருக்கக்கூடியவள். பிங்காட்சி, நல்ல பிங்கம்ங்கிறது ரெட் அண்ட் எல்லோ கலந்து, அந்த மாதிரி செவ்வரி ஓடிய கண்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கண்களை உடையவள். பீத்தவாசாகா, பீத்தவாசான மஞ்சள் பட்டாடை கட்டி கொண்டிருக்கக்கூடியவள். சாப்பலா, சஞ்சலம் மிகுந்தவள். லக்ஷ்மி தான் மெயினாக. லக்ஷ்மி பார்த்தானா ஐஸ்வர்யோட இடத்துல இருக்கவே இருக்காது, தங்கவே தங்காது. அதை மாதிரி சபலத்தோடு கூடியவள். प्रसवा पुष्टिदा पुण्या प्रतिष्ठा प्रणवागतिः पंचवर्णा पंचवाणी पंचिका पंजरस्थिता परमाया परञ्ज्योतिः परप्रीतिः परागतिः प्राकाष्ठा परेशानी भवानी भावनी பாவனி. பாவனி பாவகத்யுதிஹி. பிரகாஷ்டால பராகாஷ்டா தான், அதுவும் பாதம். பிரசவா, பிரசவான்னு சொன்னா பிரசவிக்கக்கூடியவள். அவள் தான் அம்மா, அவள் தான் கிரியேட்டர், அவள் தான் சிருஷ்டி பண்ணக்கூடியவள். புஷ்டிதா, எல்லாருக்கும் போஷணத்தை கொடுக்கக்கூடியவள். புண்ணியா, புண்ணியத்துக்கு எல்லாம் இருப்பிடமே அவள் தான். பிரதிஷ்டா, நிலை கொண்டவள், ஒரு இடத்துல ஸ்திதமாக நிலை கொண்டிருப்பவள். பிரணவாகதின்னு ஓங்கார ரூபிணின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரணவாகதி, அதை ஓங்கார ரூபிணியாக இருக்கக்கூடியவள். பஞ்சவர்ணான்னு சொன்னாலும் அதே தான். பஞ்சவர்ணானா ஐந்துங்கிறது எந்த வேணால் சொல்லிக்கலாம். பஞ்சபூதன்றா, பஞ்ச தன்மாத்திரை சொல்லலாம், பஞ்ச இந்திரியங்கள் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஸோ பஞ்சவர்ணா. பஞ்சவாணி, பஞ்சவாணின்னு சொன்னா 5 கட்டையில் உள்ள பாட்டு இருக்கு இல்லையா, 5 கட்டையில் பாடினா தான் ஒரு அழகு. 4ஆம் கட்டையோ 3ஆம் கட்டையெல்லாம் பார்த்தா ரொம்ப லோ சவுண்டு. பெரிய வயசாக 4 கட்டையில் 3 கட்டையில் பாட முடியாது, 5 கட்டையில் பாட முடியாது. ஸோ அவளோட பாட்டு எப்படின்னா 5 கட்டையில் இருக்கக்கூடியது பஞ்சவாணி. பஞ்சிகானாலும் ரெஜிஸ்டர் ஏற்கனவே பார்த்தோம். பஞ்சிகா இந்த பேர் ஏற்கனவே வந்துடுது. கேட்லாக் மாதிரி என்னுடைய பாவங்கள் புண்ணியங்கள்லாம் கணக்கு வச்சுட்டுருப்பான். பஞ்சரஸ்திதா, ஹிருதயம், பஞ்சரம்ங்கிறது கூடு. என்ன கூட்டில் இருக்கா? ஹிருதய கூட்டில் இருக்கக்கூடியவள். அடுத்து படித்தோம் இல்லையா, பரமாயா. பரமாயனா பரமமான மாயை, சாதாரண மாயை கிடையாது, உயர்ந்த மாயா ரூபிணி. பரஜோதிகி, உயர்ந்த ஜோதி ஸ்வரூபிணி. பரப்பிரீத்திகி, எல்லாருக்கும் பரமமான பிரீத்தியோடு உடையவள். பராகதிகி, உயர்ந்த கதியை கொடுக்கக்கூடியவள். பராகாஷ்டான எல்லை, காஷ்டான திசைகள்னு அர்த்தம், காஷ்டான திசை. ஸோ பராகாஷ்டான திசைகளெல்லாம் தாண்டி எல்லை இல்லாதவள். பரேஷானின்னா பரமேஸ்வரி. பரேஷகான பரம ஈஸ்வரனான சிவனுடைய மனைவி பெட்டர்கா பரமேஸ்வரி. பாவனி, புனிதமானவள். பாவகத்யுதிகி, ஜோதிகி பாவகத்யுதி எல்லாம் ஒரு அர்த்தம் தான். பாவகன்னா அக்னி, அக்னி போன்ற ஜுவாலையோடு ஜொலிக்கக்கூடியவள்.
प्रणवागतिः पञ्चवर्णा पञ्चवाणी पञ्चिका पञ्चरत्निका परमाया परज्योतिः परप्रीतिः परागतिः पराकाष्ठा परेशानी पावनी पावकाद्युतिः पुण्यभद्रा परिच्छेद्य पुष्पहासा कृतूदरी पीताङ्गी पीतवसना पीतशय्या पिशाचिनी पीतव கரெக்டு பீத்தக்ரியா தான் पीतक्रिया पिशाचग्नि पाटलाक्षी पटुक्रिया पञ्चभक्ष प्रिया आचारा पूतना प्राणघातिनी புண்ணிய பத்ரா ரிவர் தெரியும் இல்லையா, பத்ரா நதி. ஸோ புண்ணியமான பத்ரா ரிவர் அவளே தான். பரிச்சேத்தியான சகுணமாக வரக்கூடியவள். பரிச்சேதனம்னு இது நிர்குணத்திலேருந்து பிரிஞ்சு சகுணமாக வரக்கூடியவள். புஷ்பஹாசா புஷ்பம் போன்ற புன்சிரிப்பை உடையவள். பிருது உதரி அதான் பெட்டாக்ஸ்னால பெருசாக இருக்கக்கூடியவள். பீத அங்கி எல்லோ ஒரு பொன் கலரில் தானே லக்ஷ்மியை சொல்லும்போது ரத்த வர்ணா அந்த வர்ணாம்னு சொல்கிறோம். ஒரு பொன் போன்ற கலரோடு கூடியவள். பீத வசனா அதை மாதிரி மஞ்சள் பட்டாடையோடு கூடியவள். பீத ஷையா அவளோட பெட்டு கூட எல்லோ கலரில் இருக்குவான். பிசாச்சினின்னு சொல்லும்போது பிசாச்சுகளோடு இருப்பவள். காளியாக வரும்போது பிசாச்சு அவளை சுற்றி எல்லாம் பிசாச்சாக இருக்கும். ஸோ அப்படி பிசாச்சினியாக இருக்கக்கூடியவள். பீத்தக்ரியான்னு சொன்னால் மதுபானம் பண்ணக்கூடியவள். யுத்தம்னு வரும்போது மதுபானத்தை பண்ணிட்டு தான் யுத்தம் பண்ணுவள். பிசாச்சக்னி ஆனால் பிசாச்சுகளை கொன்னுபிடுவள். கினின்னு கொல்பவள். பாட்டல அக்ஷி ரோஸ் போடுற தாமரை சொல்லுவோம்ல, இப்போ ரோஸ்ன்னு சொல்கிறேன். முன்னாடி தாமரை கண்கள்னார், இங்கே ரோஜா பூ போன்ற கண்களை உடையவள். பட்டுக்ரியான்னு இது பட்டுனால சாமர்த்தியமான கிரியையோடு கூடியவள். பஞ்சபக்ஷ பிரியா பஞ்சபக்ஷம்னு நம்ம 4 விதமான தான் பார்த்துருக்கோம் இல்லையா, லேக்கியம் சோஷ்யம் பேயம் இது மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் இந்த 5 பட்சணம் இருக்குது. போஜ்யன்னு சொன்னால் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமல் சமைச்சு சாப்பிட்றது. சர்வியான்னு நன்னை கடிச்சு சமைச்சு சாப்பிட்றது. உஷ்யான்னு சொன்னால் உறிஞ்சி சாப்பிட்றது. லேக்கியான்னு சப்பி ஊறுகாய் லேக்கியம். அடுத்தது பேயம்னு சொன்னால் குடிக்கிறது. இப்படி 5 விதமாகவும் பிரிக்கலாம். ஸோ 5 விதமான அந்த பட்சணங்கள் பிடிக்கும் அவளுக்கு. ஆச்சாரத்தோடு கூடியவள். பூத்தனா பிராணகாத்தினி பூத்தனாவின் உயிரை எடுத்தவள். आचारा पूतना प्राणघातिनी पुन्नागवन मध्यस्था पुण्यतीर्थ निषेविता पंचांगी च पराशक्तिः परमा आह्लादकारिणी पुष्पकाण्डस्थिता पूषा पोषिता अखिल विष्टवा पानप्रिया पंचशिखा पन्नगा उपरिशायिनी அது மாதிரி பரம ஆஹ்லாதகாரிணி. பரமா வராது, பரம ஆஹ்லாதகாரிணி. புன்னாகவன மத்தியஸ்தா புன்னாகமல பூ இருக்கு, நாகவல்லி. ஸோ அந்த பூக்களுடைய வனத்தில் நடுவில் இருக்கக்கூடியவள். புண்ணிய தீர்த்த நிஷேவிதா புண்ணிய தீர்த்தத்தில் போய் குளிக்கிறோமே, ஸோ அந்த தீர்த்தத்துலலாம் அவளோட வாசம் இருக்குது. அதனால எல்லாருமே அந்த புண்ணிய தீர்த்தத்தில் போய் குளிக்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்படுறோம். அதில் அவள் வணங்கப்படுகிறாள். பஞ்ச அங்கி பஞ்சாங்கின்னு பஞ்சபூதங்களோடு இருக்கக்கூடியவள். பஞ்ச பிராணங்களாக இருக்கக்கூடியவள் எப்படி வேணால் சொல்லலாம். பஞ்ச பிராணங்களில் வசிக்கக்கூடியவள் எப்படி வேணால் சொல்லலாம். பராசக்தி எல்லா சக்தியும் கூட உடையவள். பரம ஆஹ்லாதகாரிணி எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியவள். ஆஹ்லாதம்னா இது சந்தோஷம் அப்படி ஏற்படுத்தக்கூடியவள். புஷ்ப காண்டஸ்திதா புஷ்பத்துடைய ஸ்டெம்மில் கூட அவள் தான் இருக்காள். ஸோ புஷ்பமாக இருக்கா, புஷ்பத்து மாதிரி சிரிக்கிறா. அது மட்டும் இல்லை, புஷ்பத்தோட ஸ்டெம் காண்டான்னு சொன்னால் அது ஒரு இது ஸ்டெம். அந்த புஷ்பத்தோட ஸ்டெம்லேயே அவள் இருக்கா. பூஷான்னு சொன்னான்னா இந்த சூரியனோட ஒரு பேர் இல்லையா. ஸோ சூரிய வடிவமாக அவள் தான் இருக்கா. போஷித அகில விஷ்டபா எல்லா உலகத்தாராலும் போஷிக்கப்படக்கூடியவளாக இருப்பவள். விஷ்டபகன உலகங்கள். ஸோ அப்படி எல்லா உலகங்களும் போற்றக்கூடியவளாக போஷிக்கப்படக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். பானப்பிரியா பீத்தக்ரியான்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ பானப்பிரியா மதுபானம் பிடிக்கும் அவளுக்கு. அப்புறம் பஞ்சஷிகாங்கிறது ஆக்சுவலாக லயன், ஒரு சிங்கம் மாதிரி. 5 தலை உள்ளது என்னது சிங்கம். நார்மலாக அதோட பஞ்சஷிகான்னு சொல்கிறது அதோடைய இது சிவனுக்கும் பஞ்சஷிகான்னு பேர் உண்டு.
ஏன்னா சிவனும் சிங்கத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி இவளுமே அந்த பஞ்சசிகான்னு சொல்லும்போது சிவனுடைய பெட்டர் ஹாஃப்னு எடுக்கலாம். ஏன்னா 5 தலையுடைய அந்த சிவனுடைய பெட்டர் ஹாஃபாக இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். பன்னக உபரி ஷாயினி, பாம்பு மேலே படுக்கக்கூடியவள், பாம்பையே தன்னுடைய படுக்கையாக உடையவள். பஞ்சமா இல்லை படிங்க. पुष्पकाण्डस्थिता पूषा कोटित अखिल विष्टपा पादप्रिया पञ्चशिखा पन्नग उपरिशायिनी पञ्चमात्रात्मिका पृथ्वी पदिका पृथुमुग्धोहिनी पुराण न्यास मीमांसा पाटली पुष्पगन्धिनी पुण्यप्रजा पारदात्री परमार्ग एकगोचरा प्रबाल शोभा पूर्ण आशा प्रणवा पल्लव उदरी. பஞ்சமாத்திராத்மிகா, 5 தன்மாத்திரைகள். ஸோ பார்வை, கண்ணுங்கிறது இந்திரியம்னு சொன்னால் அதோட கண்ணு, பார்வைங்கிறது அதோடைய சக்தி, அதை தன்மாத்திரைன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எல்லாம் 5 விதமான இந்திரியங்களுடைய பஞ்ச தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடியவள். பிருத்வி பூமாதேவியாக இருக்கவள். பதிகா, பதிகான்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் போடுறேன். இது வந்து மது, அதாவது திராட்சாரச ரூபிணின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ரெட் வைன்னு போடுறோம். ஸோ இந்த திராட்சா ரசமே அவள் தான். மது குடிக்கிறவள் நானும் மதுவே அவள் தாங்கிறேன். பிருத்துதோகினி, கேட்டதெல்லாம் கறந்து கொடுப்பேன். ஸோ என்ன கேட்டாலும் கிடைக்கும், நிறைய கறந்து கொடுப்பவள். புராண நியாசா மீமாம்சா, அவளே தான் புராணம், அவளே தான் நியாயம், அவளே தான் மீமாம்சை. இதெல்லாம் சாஸ்திரங்கள், மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், புராணங்கள், அதெல்லாமே அவள் தான். பாட்டலின்னு என்னது, நல்ல ரோஜாப்பூ போல் இருக்கக்கூடியவள். புஷ்பகந்தினி, புஷ்பங்களுடைய மனத்தோடு கூடியவள். புண்ணிய பிரஜா, தன்னுடைய பிரஜைகளெல்லாம் புண்ணியத்தை அடைவிப்பவள், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவள். பாரதாத்திரி, தாத்திரினாலே கொடுப்பவள். எந்த கொடுப்பவள்? பாரன கடந்து, எல்லாவற்றையும் கடந்து கொடுப்பள். இவ்வளோதான் கொடுப்பேங்கிறது கிடையாது, ஒரு லிமிட்டே கிடையாது, அவளை கொடுப்பாள். பரமார்க்க ஏக்க கோச்சரா, பரமார்க்கன்னு சொன்னால் உயர்ந்த மார்க்கத்துக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவள். ஸோ உயர்ந்த அந்த சாதனா மார்க்கத்தை நமக்கு தரக்கூடியவள். பிரபாள சோபா, பிரபாளம்னாலே துளிர் அல்லது பவழம், ரெண்டுமே பிரபாளம்னு அர்த்தம் உண்டு. ஸோ அப்படி துளிர் போன்ற அழகு, இல்லாட்டினா பவழம் போன்ற அழகானவள். பூர்ண ஆஷா, திசைகளை நிறைத்து கொண்டிருப்பவள் இல்லையா. திசைகள் எல்லாமே அவள் தான் பறந்துருக்காள். பிரணவானாலே ஓங்கார ரூபிணி. பல்லவ உதரின்னா என்னது, நல்ல துளிர் போன்ற அப்படி ஒடுங்கிய இடையோடு கூடியவள், இது வயரோடு கூடியவள். फलिनी फलदा फल्गुः उत्कारी फलकाकृतिः फणीन्द्रमोघशयना फणिमण्डलमण्डिता बाल बाला बहुमता बाल आतपनिभ अंशुका बलभद्र प्रिया वन्द्या वटवा बुद्धि संस्तुता. பலினி, பலினின்னா பலம், பழத்தை கொடுப்பவள் இல்லையா. அதனால பலினி, நமக்கு என்னெல்லாம் ப்ரே பண்ணுறோமோ அதோட பலனை கொடுக்கக்கூடியவள் பலினி. பலதா, அதுவும் அப்படி தான், சாதனைக்கெல்லாம் பலனை கொடுக்கக்கூடியவள். ஸோ அவளே பழம். ஸோ சாதனையும் அவளே, சாத்தியமும் அவளேங்கிற அர்த்தத்தில் வருது. பலினின்னு சொன்னால் அடையப்பட வேண்டிய பொருளும் அவளே தான், அடையப்படக்கூடிய வழியும் அவளே தான். அதனால் சாதிக்கக்கூடியவள் அப்படிங்கிற இடத்துல பலினி. பலதான சாதனைக்கு பலனை கொடுப்பவள். பல்கு ரிவருங்கிறது பல்குனி ரிவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவராக இருக்கக்கூடியவள். பூத்காரி, பூத்காரின்னா அப்படியே நெருப்ப உமிழ்வள். அப்படியே பூத்காரன்னு சொன்னாலே அந்த அனல் கங்குகளுக்கு பூத்காரன்னு பேர். ஸோ அப்படி கோபம் வந்தால் அப்படியே அனலை கக்கக்கூடியவள். பலகாக்கிருதிகி, பலக்கான்னு சொன்னான்னா பானத்தோடு ஒரு எட்ஜுக்கு பலக்கான்னு பேர். ஸோ அந்த எட்ஜு போல் அப்படி
அது அந்த மாதிரி உருவங்கிறார். ஆக்கிருத்தின்னு அவளுடைய உருவம் பலக ஆக்கிருத்தின்னு சொன்னானே. அப்போது பலகான்னு 2 அர்த்தம் இருக்குது. பலகான்னு சொன்னால் பலகாய்க்கும் இது. ஸோ ப்ராபபிளி அவள் ஒல்லியாக இருக்காங்கிறதுனால, ஃப்ளாட்டாக இருக்காங்கிறதுனால பலக ஆக்கிருதி சொல்லலாம். இல்லை பானத்தோடு எட்ஜுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஒரு டிசைனாக இருக்கும் இல்லையா, அழகாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி அழகிய உருவத்தை கொண்டவள்னு எடுக்கலாம். பனீந்திர போகசயனா, பனீந்திர யாருன்னே பார்த்தாச்சு, நாகப்படுக்கையோடு கூடியவள். பனீந்திரன்னா நாகம், நாகத்தோடு அந்த இதில் படுக்கக்கூடியவள். பனிமண்டல மண்டிதா, அது நாகலோகத்தில் இருக்கக்கூடியவள், நாகமாதாவும் அவளே தான். பாலபாலா, பாலைகளில் அவள் பாலையாக இருக்கிறாள் இல்லையா, குழந்தைகள்லாம் இருக்கும்போது அவள் பாலையாக அங்கே இருக்கிறாள். பகுமதா, பகுமாதான்னு எல்லாரும் பகுமானத்தோடு வச்சுக்குப்பா, தேவியை பார்த்தாலே எல்லாருக்கும் பகுமானம் உண்டு. பால ஆத்தப நிப அம்சுகா, பால ஆத்தபா என்னது, இளம் சூரியன். இளம் சூரியன் ரெட் கலரில் அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸை உடையவள். அம்சுகான ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸோடு உடையவள். பலபத்ர பிரியா, பலராமனுக்கு பிடிக்கக்கூடியவள். வந்தியா, வந்தனைக்கு உரியவள். வடவான்னு சொன்னா குதிரை ரூபத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹைக்ரீவனோடு பெட்டர் காப்பாடுக்கலாம், இல்லை குதிரை வாராகி ரூபத்தோடு இருக்கக்கூடிய, கரெக்டு, வாராகி ரூபத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படி எடுக்கலாம். இல்லை சூரியனுக்கு அந்த சந்தியா சாயான்னு இருக்கும்போது சந்தியாவே குதிரை ரூபமானது, அவளுக்கு அப்படி 2 குழந்தை, அப்படி ஒருத்தரையும் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அவள் வடவா ரூபமாக அங்கே போயிருக்கா சூரியன்கிட்டையும். ஸோ புத்தி சம்சுதா, புத்தியால் எல்லாரும் துதிக்கப்படக்கூடியவள். பனிந்திர போகசயனா பனிமண்டல மண்டிதா பாலபால பகுமதா பால ஆதப நிப அம்சுகா பலபத்ர பிரியா வந்தியா வட்டவா புத்தி சம்ஸ்கிருதா. வந்தி தேவி விலவதி வடிஷக்னி பலிப்ரியா பாந்தவி மோதிதா புத்திஹி பந்தூக குசும பிரியா பாலபானு பிரபாகாரா பிராமி பிராமண தேவதா பிருகஸ்பதி ஸ்துதா பிருந்தாவன விஹாரிணி. ஸோ பந்தி தேவி, இப்படி ஒரு தேவியோட பேர் இருக்குது. பந்தி தேவின்னு ஒரு தேவி இருக்கப்படுது. பந்தி தேவி 2 ஒன்று தான். பிலவத்தின்னு சொன்னான்னா குகையில் வசிக்கக்கூடியவள், குகையில் இருக்கக்கூடியவள். படிஷக்ரி, படிஷான ஆக்சுவலாக மீனை பிடிக்கிறதுக்கு உள்ள தூண்டில் போடுவாள் இல்லையா, மீனை பிடிக்கிறதுக்கு அது ஒரு சின்ன ஒரு இதை வச்சுருப்பா, அதில் சொருகி வச்சுருப்பா, ஒரு இன்செக்ட் ஏதாவது, அது பிடிக்கிறதுக்கு அந்த மீன் வரும், மாட்டிக்கும். அதான் படிஷன்னு, அதான் அர்த்தம். இங்கே படிஷக்னு அந்த இடத்துல படிஷனை வஞ்சகமாக மீனை பிடிக்கிறது இல்லையா, அந்த வஞ்சகங்கிற மீனிங்க அப்ளை பண்ணணுங்க. ஸோ கபடத்தை நீக்குபவள், அந்த வஞ்சகத்தை நீக்குபவள் படிஷக்னி. பலிப்பிரியான பலின பூஜையை பிரியமாக ஏற்றுக்கொள்வாள். பாந்தவின்னு எல்லாருக்கும் எல்லாருக்குமே பந்துவாக இருக்கக்கூடியவள். போதிதான்னு எல்லாருக்கும் போதனையை கொடுக்கக்கூடியவள், விழிப்பை கொடுக்கக்கூடியவள், ஞானத்தை தருபவள். புத்திகி, அவளே தான் புத்தி. பந்தூக குசுமப்பிரியா, பந்தூக குசுமம் சொன்னான்னா அது செவ்வரளி, இல்லை அந்த பந்தூகம்னே ஒரு தனியாக ஒரு பூ இருக்குது, அதுக்கு பந்தூகம்னு பேர். எல்லாம் 2 கலர், செம்பருத்தின்னு சொல்லணும் சில இடத்துல. ஸோ அந்த செம்பருத்தி பூவெல்லாம் போட்டால் அவளுக்கு பிடிக்கும், அர்ச்சனைக்கு அது போட்டால் பிடிக்கும் பிரியா. பாலபானு பிரப ஆகார, இது ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம, காலம்பரை உதிக்கின்ற சூரியனோடு பிரபையோடு கூடியவள்னு சொன்னோம். இங்கே பாலபானுன்றார், காலங்காத்தால் சின்ன இளம் சூரியன், அந்த 2 கலரில் உள்ள அழகாக இருக்கக்கூடியவள். பிராக்மி, பிரம்மத்தோடு ஸ்ரீ ஃபார்ம் பிராமி. ஸோ பிரம்மங்கிறோம் அங்கே, இங்கே பிராமின்றோம். ஸோ பிரம்மமானவள். பிராமண தேவதா, பிராமணர்களுக்கெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவள். பிரகஸ்பதி ஸ்துதா, பிரகஸ்பதி யார்? தேவர்களுடைய குருவே ஸ்துதி பண்ணுறார் இவளை. விருந்தான்னு சொன்னான்னா தேவர்களுடைய தலைவின்னு எடுத்துக்கணும். ஏன்னா விருந்தான்னு சொன்னால் தேவர்கள், விருந்தான்னு தேவர்களுடைய கூட்டம், விருந்தாரகாகான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அவர்களுடைய விருந்தாவாக இருக்கிறாள்னு தேவர்களுடைய தலைவியாக இருக்கிறாள். பிருந்தாவன விகாரணின்னா பிருந்தாவனத்தில் விகாரம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள். ब्राह्मण देवता बृहस्पति स्तुता वृंदावन विहारिणी. बालाकिनी बिल आहार बिलवासा बहुदका बहुनेत्रा बहुपदा बहुकर्ण अवदंसिका बहुबाहुयुता बीजरूपिणी बहुरूपिणी
बिन्दुनाद कलातीता विद्युनाद स्वरूपिणी. ஓகே, ஆக்சுவலாக பலாக்கினிங்கிறது பெட்டராக இருக்கும், பட் திருத்த வேண்டாம், ஏன்னா இது ஆஷ பாஷை, திருத்த வேண்டாம். பாலாக்கினிங்கிறது பலாக்கினின்னு எடுத்தால் இது இன்னும் ஈஸியாக புரியும். பலாக்கம்னு சொன்னால் கொக்கு. ஸோ கொக்கு போல் வெளவெளேர்னு மின்னக்கூடியவள்ங்கிற அர்த்தம். பலாக்கினிங்கிறது பாலாக்கினின்னு போட்டிருக்கு, நம்ம திருத்தன்னு வேண்டாம், பாலாக்கினி அது. ஸோ பில ஆஹாரா, பிலம்னாலே குகை இல்லையா, குழி. ஸோ அது ஆஹாரம், அதை சாப்பிடுவாள்னு என்ன அர்த்தம்? பிலம்ங்கிறது நம்மளுடைய சம்சாரங்கிற குழி. அந்த சம்சாரத்தை எல்லாம் சாப்பிட்டுடுவள்னு அந்த சம்சாரத்தை நம்மளுக்கு நீக்கி தருவாள்னு அர்த்தம். பிலவாசா, ஸோ ஹிருதய குகையில் வாசிக்கக்கூடியவள். ஹிருதய ஒரு குகை, அதில் வசிக்கக்கூடியவள். பகூதகான்னா எல்லா ரிவர்ஸும் அவளே தான். பகு உதகா, நிறைய தண்ணி இருக்கக்கூடிய ரிவர்ஸுக்கு அவளே தான் அந்த ரிவர்ஸாக இருக்கா. பகுநேத்ரா, இது நம்ம இதில் புருஷ சுத்தமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பல 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 கண்களோடு கூடியவள். பகுபதா, ஆயிரம் ஆயிரான பாதங்களை உடையவள். இந்த விராட்ட ரூபம். பகுகர்ண, அப்போ பல பல காதுகளோடு கூடியவள். வதம்சிகா, அவதம்சிகா ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். ஸோ ஆபரணங்களோடு கூடியவள். காதில் நிறைய ஆபரணங்கள், நிறைய காதுகள் இருக்குது, அதில் ஒவ்வொன்றையும் ஸ்டட்டும் இருக்குது, பலவிதமான ஸ்டட்டுகளோடு கூடியவள். பகுபாகு யுதா, பல கைகளோடு கூடியவள். அதாவது விராட்ட ரூபத்தை சொல்கிறாங்க, பல கைகளோடு உடையவள். பீஜ ரூபிணி, பீஜம்னால என்னத்துக்கு? வேர், ஆதாரம், அது ஆதாரமாக இருக்கக்கூடியவள். பகுரூபிணி, பலவிதமான ரூபத்தை ஏற்றுக்கொள்பவள். பிந்து நாத கலா அதீதா. ஸோ நாதம், பிந்து, கலை இதெல்லாம் தத்துவங்களில் வருது. 36 தத்துவங்களில் நாதம், பிந்து, கலை அதெல்லாம் வருது தத்துவங்கள். அந்த தத்துவங்களை தாண்டியவள் அவள் தத்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மா. பிந்துநாத ஸ்வரூபிணி, அவளே சகுனமாக வரும்போது அவளே பிந்துவாகவும், அவளே நாதமாகவும், அவளே கலையாகவும் எல்லாம் இருப்பாள். ஸோ சகுன ரூபத்தில் எல்லாமே அவள். இந்த சகுனத்தை தாண்டி இருக்காள்னா நிர்குண வடிவத்தை சொல்கிறான்னு எடுத்துக்கணும். बहुनेत्र बहुपदा बहुकर्णा अवदंसिका बहुबाहुयुता बीज रूपिणी बहुरूपिणी बिन्दुनाद कला अतीता बिन्दुनाद स्वरूपिणी. बद्ध गोदांगुलित्राणा बदरी आश्रमवासिनी बृन्दारका बृहस्कन्धा बृहती बाणपातिनी वृंद अध्यक्षा बहुनुता वनिता बहुविक्रमा बद्ध पद्मासनासीना बिल्वपत्र तलस्थिता. பத்த கோதாங்குலி திராணா, கோதாங்குலின்னு சொல்கிறது வந்து கோதான்னு சொன்னால் முதலை. ஸோ கோதா அங்குலித்ரானா, அந்த முதலையோட இதை எடுத்து அதை தோலை எடுத்து விரலுக்கு வந்து போட்டுக்கிறாளாம். எதுக்கு? போர் பண்ணும்போது ப்ரொடெக்ஷன் வேணும். அது திராணம்னாலே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, கவச்சமாக. ஸோ அங்குலித்ரானா, விரல்களுடைய கவராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முதலையோட சர்மத்தை அப்படி வச்சுட்டுருக்கா. பத்தனை அதை கவராக வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். பதரி ஆசிரம வாசினி, பத்ரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவள். பிருந்தாரகான்னு சொன்னாலே அவளே தேவர்களுடைய தலைவின்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே தான். பிருந்தாங்கிறதும் பிருந்தாரகாங்கிறதும் ஒரே அர்த்தம் தான், தேவர்களின் தலைவியாக. பிருகத்ஸ்கந்தா, பெரிய தோள்களோடு கூடியவள். பிருகதி சந்தஸ் இல்லையா, பங்கி சந்தஸ், பிருகதி சந்தஸ், இதெல்லாம் சந்தஸாக இருக்கிறது. அந்தந்த வார்த்தை வரும்போது அந்த பாக்கு ஒரு பிருகதி சந்தஸ் எடுக்கிறார் அவர். பானபாத்தினி, பானங்களை அடுக்கடுக்காக விடுபோல். எங்கே போர்னு வரும்போது ஏகப்பட்ட பானங்களை செலுத்தக்கூடியவள். விருந்த அத்தியக்ஷா, திருப்பி விருந்தாங்கிற தேவர்களுடைய தலைவி. பகுனுதா, பல பேரால் வணங்கப்படுபவள். வனிதான்னு இது இளம்பெண், வனிதை. பகுவிக்ரமா, நல்ல சாமர்த்தியம், பராக்கிரமமுடையவள். பத்த பாதாசன ஆசீனா, பத்மாசன ஆசீனா. ஸோ தான் வந்து பத்மாசனத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய, அதோடைய அட்டாச் ஆகி அந்த தாமரையே தன்னுடைய ஆசனமாக உடையவள். பில்வ பத்ரல ஸ்திதா. பத்ரல ரெண்டு ஒரே அர்த்தம் தான். பத்ரலான்னு சொல்லும்போது கொஞ்சம் சின்ன இலையும் பத்ரலான்னு சொல்லுவோம் நாம்லாம். பத்ரலா, பாலக ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தா, பாலனாலும் சிறுவன் தான், பாலகானாலும் சிறுவன் தான். கொஞ்சம் கூட யங்காக இருக்கிற சிறுவனுக்கு பாலக்கான்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பத்ரலான்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த வில்வை இலை. ஸோ வில்வை இலையில் இப்போ உட்காந்துருக்கா, எங்கே உட்காந்துருக்கா வில்வை இலையிலவ? பின்னாடி, இலையோடு பின்னாடி இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட வாசம். லக்ஷ்மி 5 இடத்துல வசிக்கிறான்னு சொல்லும்போது அது வில்வை இலையோடு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வாசம் இருக்குது. ஸோ அந்த லக்ஷ்மி ரூபமாக அங்கே இருக்கா. சொல்லுங்கப்பா. பத்திர தலஸ்திதான்னு போட்டிருக்கா.
தலைன்னா ஒரு சைடு, தளம்னா ஒரு பேக் சைடு. ஏன்னா பேக்கில் தானே நம்ம உட்காருவோம், அதனால பேக் சைடில் இருக்கக்கூடியவள்னு போட்டு அதே மாதிரி ஆசிரம வாசினி वृन्दारका बृहत्स्कन्दा बृहती पादपादिनी वृन्द अध्यक्षा बहुनुता अनिता बहुविक्रमा भक्त पद्मासन आसीना लिङ्गपत्र तलस्थिता. राधे कृष्ण. बोधिद्रुमनिज आवासा पटिस्ता बिंदु तर्पणा बाला बाणासनवती वडवा अनल वेगिनी ब्रह्मांड बहिरंतस्था ब्रह्म कंकण सूत्रिणी भवानी भीषणवती भवानी भयहारिणी. ओके. बोधिद्रुम निज आवासा. போதி துருமம்னு சொல்லும்போது இங்கே வந்து அஸ்வத்த மரத்தை தான் குறிக்கிறது. அது ஞானத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கக்கூடியதாக அந்த போதி மரமாக பீப்பிள் ட்ரீன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அஸ்வத்த மரத்தை அது தன்னுடைய ஆவாசமாக இருப்பிடமாக கொண்டவள். படிஸ்தா, படிங்கிறது இங்கே பலின்னு எடுக்கணும். டா லா ரெண்டும் வித்தியாசம் கிடையாது. எங்கே வேணுனாலும் ஈடே ஈழே ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. அது மாதிரி இங்கே பலிஸ்தா அப்படின்னு சொல்லும்போது பலியிடம் இருக்கக்கூடியவள், பலி சக்கரவர்த்தியிடம் அவள் அங்கே வாசம் பண்ணுறா. பிந்து தர்ப்பணா, பிந்து தர்ப்பணான்னு சொன்னானது அந்த பிந்துவில் அவளோட வாசமே பிந்து சொல்கிறோம் இல்லையா. நாத பிந்துலாம் சொல்லும்போது அந்த பிந்துவையே, அதாவது இங்கே வந்து பிந்து தர்ப்பணான அவ்வியக்தமான மாயைன்னு எடுக்க வேண்டிதான். ஸோ அந்த பிந்துங்கிறது அந்த உள்ளே போக 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 கடைசியில் பிந்து வருது இல்லையா. ஸோ அந்த நவாவரணத்தெல்லாம் பார்க்குறோம், லாஸ்ட்டில் வருதான் பிந்து. ஸோ அந்த பிந்துவை காட்டக்கூடியவள்னு பிந்து தர்ப்பணான்னு அந்த பிந்துவே தன்னுடைய கண்ணாடியாக உடையவள்னு சொன்னான்னு அந்த மாயா ரூபமாக இருக்கக்கூடியவள். பாலை, அவள் பாலையாக இருக்கா. பான ஆசனவதின்னா வில்லு. பான ஆசனம் என்னது, அம்பை வைக்கக்கூடியது இடம் எது, வில்லு. ஸோ வில்லை உடையவள். வடவா அனல வேகினி, வடவை தீ, வடவான்னு சொன்னாலும் இங்கே வடவை தீ இதில் கடலில் இருக்கக்கூடிய தீ. ஸோ அந்த அளவுக்கு அந்த வடவை தீயோட வேகத்தை உடையவள். இது எங்கே பார்த்தோம், வடவை தீயை வந்து தயாசதகத்தில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், வடவை தீயாக அவள் பகவான் வடவை தீயாக இருக்கும்போது இவள் வந்து அதை விட பிரமாதமான ஒரு பவரோடு இருந்து அந்த வடவை தீயையே நம்மளை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பண்ணுறான்னு ஏதோ படித்தோம் நமங்க. பிரம்மாண்ட பகிரந்தஸ்தா. ஸோ பிரம்மாண்டத்துக்கு உள்ளும் வெளியிலும் பறந்து இருக்கக்கூடியவள். ஸோ எல்லா பிரம்மாண்டத்தையும் இருப்பவள். பிரம்ம கங்கண சூத்ரிணி, பிரம்மாவுடைய கங்கணமாக தானே இருக்கா. சூத்திரம்னா கயிறு. ஸோ பிரம்மாவுடைய கங்கணத்தை கட்டும் கயிறாகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னு அவ்வளோ பெரிய அந்த பிரம்மாவையும் அவள் கட்டுக்குள்ளே இருக்கார்னு அர்த்தம். பவானி, ஒய்ஃப் ஆஃப் பவன், சிவனுடைய மனைவியாக பார்வதியாக. பீஷணவதி, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ரூபம் எடுப்பாள், துர்காவாக இருப்பாள். பாவினின்னு என்னது, பாவத்தால் அடையப்படுபவள். பாவங்கிறது தியானம். ஸோ தியானத்தால் அடையப்படுபவள். பயஹாரிணி, பயத்தை நீக்குபவள். वडवा अनल वेगिनी ब्रह्मांड बहिरंतस्था ब्रह्म कंगन सूत्रिणी भवानी भीषणवती पापिनी भयहारिणी. भद्रकाली भुजंग अक्षी भारती भारत आशया भैरवी भीषण आकारा भूतिदा भूतिमालिनी भामिनी भोगनिरदा भद्रदा भूरि विक्रमा भूतवासा भृगुलता भार्गवी भूसुर अर्चिता. பத்ரகாளி நமக்கே தெரியும். பத்ரகாளியாக வர போருக்கு வரும்போது பத்ரகாளியாக வந்துடுவாள். புஜங்க அக்ஷி, புஜங்கம்னாலும் பாம்பு, புஜங்கா எல்லாம் பாம்புன்னு அர்த்தம். ஸோ பாம்பு போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். புஜங்க அக்ஷின்னு பாம்பு அவ்வளோ ஷார்ப்பாக சீறி வரும், அது மாதிரி கோபத்தோடு வருவள். பாரதினா சரஸ்வதி ரூபம். பாரத ஆசையா, பான ஒளி. ஸோ அந்த ஹிருதயத்தில் ஆசயம்னா ஹிருதயம். ஸோ பாரத ஆசையான்னு சொல்லும்போது ஒளியாக ஹிருதயத்துக்குள்ளே அவளே தான் இருக்கா. சித் ஸ்வரூபியாக, ஜோதி ஸ்வரூபியாக, சித்தாக அவள் இருக்கா. ஸோ பாரத ஆசையா, ஹிருதயத்தில் ஒளியாக அவள் இருக்கா.
பைரவி பயத்தை கொடுக்கக்கூடியவள் பைரவி. பீஷண ஆகாரா பார்க்கும்போதே பயம் வரும், அப்படி பீஷணமான ஒரு உருவம். பூத்திதா பூத்திதான்னு எல்லா பூத்தினா ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவள். பூத்தி மாலினி பூத்தி அவளே ஐஸ்வர்யம். ஸோ பூத்தியே அவள்கிட்டே ஐஸ்வர்யமாக இருக்கா, அவள் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பள். பாபானாலே ஒளின்னு அர்த்தம், பாமினி. ஸோ ஒளியாக உள்ளவள். போக நிரதா போகத்தை அனுபவிப்பாள். ஸோ தேவி வந்து சகுன வடிவாக வரும்போது போகத்தை அனுபவிப்பாள். பத்ரதா பத்ரம் மங்களத்தை கொடுப்பவள். பூரி விக்ரமா நல்ல சாமர்த்தியம், விக்ரமம் பராக்கிரமம் உடையவள். பூத ஆவாசம்னா இருப்பிடம். பூத எல்லா ஜந்துக்குள்ளே அவள் தானே ஆத்மாவாக உள்ளே இருக்கா, சித்தா இருக்கா. ஸோ பூதங்களுக்கு ஆவாசமாக. பிருகுலதா பிருகு வம்சத்தில் உடையவளாக. பிருகு வம்சத்தில் யார்? லக்ஷ்மி தானே பார்கவின்னு பேர் அவளுக்கு, பிருகோட வம்சத்தில் பிறந்தாளே, அதனால பார்கவின்னு பேர் அவளுக்கு. அப்போ பிருகுலதான்னு சொன்னாங்க, பிருகோட வம்சத்தில் வந்தவள் பார்கவி. அடுத்தலே வந்துடுது பார்கவியாக. அடுத்து பூசுர அர்ச்சிதா. பூசுரன்னா பிராமணர்கள்னு அர்த்தம். சுரர்னா தேவர், பூமியில் இருக்கிற தேவர் யாருன்னா பிராமணர்கள். ஸோ பிராமணர்களால் அர்ச்சிக்கப்படுபவள். भद्रकाली भुजंग अक्षी भवती भारत आशया भैरवी भीषणाकारा भूतिदा भूमिमालिनी भामिनी भोगनिरता भद्रता भूरि विक्रमा भूत आवासा विपुलता भागवी भूसुर अक्षिता भागीरथी भोगवती भवनस्था विषत्वरा भामिनी भोगिनी भाषा भवानी भूरि दक्षिणा वर्गात्मिका भीमवती भवबन्ध विमोचिनी भजनीया भूतदात्री रञ्जिता भुवनेश्वरी. பாகீரதிங்கிறது கங்கை தானே, பாகீரத்தின்னு ஒரு பேர் இருக்கா கங்கை. ஸோ கங்கை வடிவமாக ரிவராக இருக்கா. போகவதினாலும் கங்கை தான். பாதாளத்தில் போகும்போது கங்கைக்கு பேர் போகவதி. ஸோ அந்த போகவதியாக பாதாளத்தில் அவளே தான் இருக்கான். பவனஸ்தா பவனம்னா இங்கே வந்து ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவள். பவனம் எல்லா இடத்துலையும் ஹிருதயத்தில் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடியவள். பிஷக்வரா சிறந்த டாக்டர் அவள். வரம் பொருந்திய பிஷக்னா டாக்டர். ஸோ அவளே எல்லாருக்குள்ளே நோயை நீக்கக்கூடிய மருந்தாக. பாமினி ஏற்கனவே வந்தாச்சு, பாமினி ஒளியோடு ஒளிவள். போகினி போகத்தை அனுபவிக்கக்கூடியவள். பாஷா அவளே தான் பாஷை, அவள் சரஸ்வதி, அவளே பாஷை. பவானி பவனுடைய ஒய்ஃபு பவானி. பூரி தட்சிணா எல்லா தட்சிணையும் கொடுக்கும்போது அந்த தட்சிணை வடிவமாக அவளே தான் இருக்கா. ஏன்னா தட்சிணான்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. தட்சிணை இல்லாமல் யாகம் பண்ணினா அந்த இதுக்கே பிரயோஜனம் கிடையாது. யாக புருஷன் அவருடைய மனைவி தட்சிணா தேவியாக அவளே இருக்கான்னு சொல்லும்போது யாகத்தில் அந்த தட்சிணை கொடுக்காட்டுனா அது யாகம் சிறப்படையாதுன்னு ஏற்கனவே இந்த தேவி பாகத்தில் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே முடிஞ்சிட்டுல. ஓகே. பர்க ஆத்மிகா. பர்கனாலே ஐஸ்வர்யம். ஸோ பர்கோ தேவஸ்ய தீமகின்னெல்லாம் பர்கோன்னு சொன்னாலே என்னது ரொம்ப ஐஸ்வர்யத்தோடுது. ஸோ பர்க ஆத்மிகா ஐஸ்வர்யமே ரூபமாக. பீமவதி பீமா ரிவர்னு எடுத்துக்கலாம். பீமவத்தின்னு பீமா ரிவராக இருக்கான்னு எடுத்துக்கலாம். பீமவத்தின்னு சொல்லும்போது பயத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தக்கூடியவள் அப்படிங்கிறத அப்படி எடுத்துக்கலாம். பவபந்த விமோச்சினி. பவபந்தம் சம்சார ஒரு தலை ஒரு பிடி, அதிலிருந்து நீக்குபவள் விமோச்சினி காப்பாற்றுபவள். பஜனீயா கொண்டாடப்படுபவள். பூததாத்ரி பூதங்களை எல்லாம் தாத்ரின்னா ரட்சிக்கக்கூடியவள். தாத்ரின்னு சொன்னான்னா சேடின்னு ஒரு அர்த்தம் உண்டு, தாத்ரின்னா ஜனனி அம்மானு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ பூதங்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அம்மாவாக ஜனனியாக. ரஞ்சிதா எல்லாரும் ரமிக்க வைப்பவள். எல்லாரும் ஆசையாக தேவிகிட்ட போவான். புவனேஸ்வரி புவனத்துக்கெல்லாம் ஈஸ்வரி. भागीरथी भोगवती भवनस्था विषत्वरा भागिनी भोगिनी भाषा भवानी भूरि दक्षिणा वर्गात्मिका भवती भवबन्ध विमोचिनी भजनीया भूतदात्री रञ्जिता भुवनेश्वरी. भुजङ्गवलया भीमा मेरुण्डा भागदेयिनी माता माया मधुमती मधुजिह्वा मधुप्रिया महादेवी महाभागा मालिनी मीनलोचना माया अतिथा मधुमती मधुमासा मधुद्रवा. மது மாசான் இருக்கு. ஓகே கரெக்ட் தான். அதீதா அதீதா இல்லை அதீதா. புஜங்க வளையா பாம்பு வளையல் போட்டுருக்கான்னு அர்த்தம். அந்த டிசைனில் வளையல் போட்டுருக்கா புஜங்க வளையா. பீமா என்ன பெரிய இருக்கிறதுலே பெருசு பீமா.
பேருண்டா, பேருண்டாங்கிறது ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கிறது, ரொம்ப பார்த்தாலே ஒரு டெரிஃபிக்காக இருக்கக்கூடிய துர்காதேவியை சொல்லலாம். பாகதேவி, பாகதேயினின்னு சௌபாகியத்தை அளிப்பவள் பாகதேயினி. ஸோ சௌபாகியவதியாக இருக்கக்கூடியவள், நம்மளுக்கும் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவள். மாதா அம்மா, மாயா அவளேதான். மதுமதி, அதாவது மதுபானமும் அவளேதான், மதுவை உடையவள். மதுஜிஹ்வா, மதுஜிஹ்வான்னு தேன் போல் பேசக்கூடியவள். மதுன்னா தேன் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஸோ தேன் போல பேச்சு. மதுப்பிரியா, மதுவை பிடிக்கும் அவளுக்கு. மகாதேவி, மகாதேவி மகாதேவனுடைய ஒய்ஃபு. மகாபாகா, மகாபாகியத்தோடு கூடியவள். மாலினி, மாலினின்னு சொல்லும்போது என்னது, மாலையோடு உடையவள்னு சொன்னால் மாலினின்னு சொல்லலாம். மீனலோச்சனா, மீனலோச்சனாங்கிறது மீன் போன்ற கண்களை உடையவள். மாயா அதீதா, மாயையை தாண்டியவள். அவள் மாயா ஸ்வரூபி, மூலப்பிரகிருதி எல்லாம் சொன்னால் கூட அவளிடம் மாயை ஒட்டாதுன்ற. மதுமதி, மதுமதினா மதுமாசம், ஏன்னா அடுத்தது மதுமாசான்னு சொல்கிறான். ஸோ ஸ்ப்ரிங் சீசன், மதுமதி மதுமாசா ரெண்டுமே. மதுத்ரவா, அதாவது மது அப்படியே தேன் அப்படியே உருக்கி விடுவா, தேன் போன்ற இனிமையை பக்தர்கள்ட்ட காட்டுவான்னு எடுத்துக்கணும். माता माया मधुमती मधुजिह्वा मधुप्रिया महादेवी महाभागा मालिनी मीनलोचना माया अनीता मधुमती मधुमासा मधुद्रवा माधवी मधुसम्भूता मिथिलापुरवासिनी मधुकैटभसम्भर्त्री मेदिनी मेघमालिनी मंदोदरी महामाया मैथिली मशृणप्रिया महालक्ष्मी महाकाली महाकन्या महेश्वरी. மானவி, மானவின்னு நம்ம இதில் பாகவத்தில் பார்த்துருக்கோம். மானவின்னு யாரை கூடுவா? மானவி தேவகூதியை கூடுவா இல்லையா? மானவி மனுவுடைய பெண்ணே மானவி. ஸோ தேவகூதி சொரூபம் அவளே தான். மது சம்பூதா, மதுமாசம் இல்லையா? ஸோ சித்திரையில் அவள் அப்படியே அந்த சித்திரை மூலமாக வெளிப்படுறாங்கிறா. சம்பூத்தான்னு சித்திரையில் அப்படி எல்லாம் மலர்ச்சியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவள் மதுமாசத்தில் குடியிருக்கக்கூடியவள்ங்கிறார். அப்படி மது சம்பூதா. மிதிலாபுரவாசினி, மிதிலாபுரம்னா மிதிலையில் வசிக்கக்கூடியவள், சீதா ரூபமாக இருக்கக்கூடியவள். மது கைடப சம்ஹர்த்ரி, மது கைடபன் கொன்ற காளி ஸ்வரூபியானவள். மேதினி, அவளே பூமி. மேகமாலினி, மேகங்களை மாலையாக உடையவள். அடுத்தது மந்தோதரி, மந்த உதரி, மந்தமான வயிற்றை கொண்டையவள், லேசாக இருக்கும் வயிறு. மகாமாயை, மாயா ரூபிணி. மைத்திலி, மைத்திலி சிறுபி சீததான். மஸ்ருணப்பிரியா, மஸ்ருணன சாஃப்ட், எதெல்லாம் சாஃப்டாக இருக்கோ அது அவளுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மதுரமான எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். மகாலட்சுமி, மகாகாளி, மகாகன்யா. ஸோ கன்யா ரூபமாக இருக்கும்போது மகாகன்யா, மகேஸ்வரி எல்லாம் அவளோட பேர்கள். मानवी मधु संभूता मिथिलापुरवासिनी मधु कैडव संहर्त्री मेदिनी मेघमालिनी मंदोदरी महामाया मैथिली मसृणप्रिया महालक्ष्मी महाकाली महाकन्या महेश्वरी. माहेन्द्री मेरुतनया मंदार कुसुमार्चिता मंजु मंजीर चरणा मोक्षदा मंजुभाषिनी मधुरद्राविणी मुद्रा मलया मलयान्विता मेधा मरगत श्यामा मागती मेनकात्मजा. மகேந்திரி, மகேந்திரனுடைய மனைவியாக சச்சி தேவியாக இருக்கக்கூடியவள். மேருதனையா, மேருமலையுடைய டாக்டராக இருக்கக்கூடியவள். மேருமலையோட டாக்டர் யாருன்னு நமக்கு கேட்டதில்லை, மேருமலையுடைய பெண்ணான்னு சொல்கிறார் அவள். மந்தார குசுமப்பிரியா, முன்னாடி பாரிஜாதம் பிடிக்கும்னா இப்போ மந்தார மலையெல்லாம் தேவ லோகத்தில் உள்ள மலர்கள். ஸோ அந்த மந்தார மலர்களோடு அர்ச்சிச்சானா அவளுக்கு பிடிக்கும். அது அர்ச்சிதா, அதால் அர்ச்சிக்கப்படுபவள். மஞ்சு மஞ்சீர சரணா, அழகாக கொலுசை போட்டு காலை உடையவள், அப்படிப்பட்ட காலை உடையவள். மோட்சதா, மோட்சத்தை கொடுப்பவள். மஞ்சு பாஷினி, இனிமையாக பேசக்கூடியவள். மதுர திராவிணி, பேசும்போதே மது அப்படியே இப்போ தேன் அப்படியே ஒழுகிறதான். மதுர திராவிணி. முத்திரையோடு கூடியவள்னு அவளுக்கு பல சின்னங்கள் உண்டு, காலில் அடையாளம் இருக்குது, அது மாதிரி கையிலையும் சில சின்னங்கள்லாம் இருக்குது, அடையாளங்களோடு உடையவள். மலையான்னு சொன்னோன்னா மலையில் வசிப்பவள். பொதிகை மலைங்கிறது பொதிகை மலை. ஸோ அங்கே இருக்கக்கூடியவள். மலையை அன்பிதா, இன்னொரு மலையை அர்த்தத்துக்கு சந்தனம்னு அர்த்தம். ஸோ அந்த சந்தனத்தோடு கூடியவள், சந்தனெல்லாம் பூசிட்டு இருக்கக்கூடியவள். மேதான்னு சொன்னான்னா புத்திக்கு கொஞ்சம் கூட மேலாக இருக்கும், சூஷ்ம புத்திக்கு மேதஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ அப்படி மேதஸாக இருக்கக்கூடியவள். மரகதஷ்யாமா, ராஜமாதங்கிக்கு மரகதஷ்யாமான்னு பார்க்குறோம் இல்லையா, ராஜமந்த மாதங்கி ஸ்வரூபமாக. மாகதி, மகத நாட்டு இளவரசியாக, மகத நாட்டு பெண், கிருஷ்ணனோட ஒரு ஒய்ஃபாக ஒருத்தி வருப்பு இல்லையா மகத நாட்டிலேருந்து, அந்த மாதிரி அவளே அவள் தான். மேனகா ஆத்மஜா, மேனகாவோட பெண்ணு பார்வதி ரூபமானவள். மகாமாரி, மகாமாரியாக இருக்கக்கூடியவள். மகா வீரா, வீரம் பொருந்தியவள். ஓ படிக்க ಮಂಜು ಮಂಜೀರ ಚರಣ ಮೋಕ್ಷದ ಮಂಜು ಭಾಷಿಣಿ ಮಧುರದ್ರಾವಿಣಿ ಮುದ್ರ ಮಲಯ ಮಲಯ ಅನ್ವಿತ ವೇದ ಮರಕದ ಶ್ಯಾಮ ಮಾಗದಿ ಮೇನಕ ಆತ್ಮಜ ಮಹಾಮಾರಿ ಮಹಾವೀರ ಮಹಾಶ್ಯಾಮ ಮನುಸ್ತುತ ಮಾತೃಕಾ ವಿಹಿರ ಆಭಾಸ ಮುಕುಂದ ಪದ ವಿಕ್ರಮ ಮೂಲಾಧಾರ ಸ್ಥಿತ ಮುಗ್ಧ ಮಣಿಪೂರಕ ವಾಸಿನಿ ಮೃಗಾಕ್ಷಿ ಮಹಿಷಾರೂಢ மகிஷாசுரமர்தினி. இல்லை, மேரோடு பொண்ணுக்கு மேனாவதின்னு பேர் போட்டிருக்குன்ற. மேனாவதின்னு ஒருத்தி மேரோடு பெண்ணாக அவள் இருந்திருக்கான்ட்டு, மேனாவதின்னு. ஸோ மேனகா ஆத்மஜான்னு சொல்லும்போது மேரோடு பெண்ணாக மேனகா, மேனகாவோட பெண்ணாக பார்வதி, அப்படிமா வருமா இருக்கும். ஸோ மகாமாரி, மகாமாரின்னு எல்லாம் எபிடமிக்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மகாமாரியாக இருப்பவளும் அவளே தான். மகாவீரா, வீரம் பொருந்தியவள். மகாஷியாமா, நல்ல கருப்பு கலர். மனுஸ்துதா, மனுவால் துதிக்கப்படுபவள். மாத்ருகா, மாத்ருகான எழுத்து வடிவமானவள். எல்லா எழுத்துக்களும் அவளே தான். மிகிர ஆபாசா, மிகிரம்னு சொன்னால் சூரியன், மிகிரன ஒளி, ஒளி பொருந்தியவள் சூரியன். ஸோ ஆபாசா, சூரியன் போன்ற ஒளியை கூடியவள். முகுந்த பத விக்ரமா, ஸோ முகுந்தனுடைய பதத்தை விக்ரமானது அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவள். ஸோ அதாவது இப்போ லக்ஷ்மி ஸ்வரூபம்னு எடுக்கலாம். முகுந்த பத விக்ரமான்னு சொன்னான்னா முகுந்தனுடைய பாதத்தை பிடித்து விடுபவள் அப்படின்னு எடுக்கலாம், முகுந்தனுடைய பதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவள்னு எடுக்கலாம். ஸோ அப்படி லக்ஷ்மி ஸ்வரூபம். மூலாதார ஸ்திதா, மூலாதாரம், இந்த குண்டலினியில் மூலாதாரத்தில் எல்லா இடமே அவள் தான் இருக்கா, இருந்தாலும் மூலாதார ஸ்திதா மான்னு வரும்போது மூலாதார ஸ்திதான்ற. முக்தா, முக்தானது மோகத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவள் முக்தா. மணிபூரக வாசினி, மணிபூரகம் அடுத்தது மூலாதாரத்துக்கு மேலே இது மணிபூரகம் இருக்குது, அந்த மணிபூரகத்தில் இருக்கக்கூடியவள், குண்டலினியாக இருக்கக்கூடியவள். மிருக அக்ஷி, மிருக மான் போன்ற கண்களை உடையவள். மகிஷ ஆரூடா, எருமை மீது ஏறுபவள். அப்போ என்னது அது, மகிஷரை காலால் முதிச்சு கொண்டா இல்லையா, ஆரூடான இங்கே எருமை மேலே அவளே ஏறலை, எருமையாக இருக்கக்கூடிய அசுரன் மேலே அவள் ஏறிவிட்டான். அதனால் மகிஷ ஆரூடா, மகிஷாசுர மர்தினின்னு அர்த்தம். அடுத்ததில் அதே வந்துடுது, மகிஷாசுர மர்தினின்ற. மகிஷ ஆரூடா, மகிஷாசுர மர்தினி. ஓகே. யோகாசனா, சாரி படிக்கல. மகாமாரி மகாவீர மகாஷ்யாமா மனுஸ்துதா மாத்ருகா மிஹிர ஆபாசா முகுந்த பத விக்ரமா மூலாதார ஸ்திதா முக்தா மணிபூரக வாசினி மிருக அக்ஷி மகிஷ ஆரூಢ மகிஷாசுரமர்தினி. ಯೋಗಾಸನ ಯೋಗಗಮ್ಯ ಯೋಗ ಯೌವನಕ ಆಶ್ರಯ ಯೌವನಿ ಯುದ್ಧ ಮಧ್ಯಸ್ಥ ಯಮುನಾ ಯುಗಧಾರಿಣಿ ಯಕ್ಷಿಣಿ ಯೋಗಯುಕ್ತ ಚ ಯಕ್ಷರಾಜ ಪ್ರಸೂತಿನಿ ಯಾತ್ರಾಯಾನ ವಿಧಾನಜ್ಞ ಯದುವಂಶ ಸಮುದ್ಭವ. யோகாசனா, ஸோ யோகாசனத்தில் இருப்பவள். எப்பொழுதுமே இந்த யோகாசனத்தில், இந்த யோகத்தில் இருப்பவள் நிஷ்டையில் தான் இருப்பாள். அவள்லாம் சட்டுனெல்லாம் வரமாட்டா, அவள் யோகாசனத்தில் இருக்கக்கூடியவள். யோக கம்யா, ஆனால் யோகத்தின் மூலமாக அஷ்டாங்க யோகம் பண்ணி அவளை அடையலாம். யோக கம்யா அடைய முடியும். யோகா அவளே தான் யோகம். ஸோ சாதனையும் அவளே தான், சாத்தியம் அடையக்கூடிய பொருளும் அவளே தான். யவ்வனக ஆசியான இந்த இளமையோடு கூடியவள், எப்போது இளமை. ஸோ யவ்வனகம்னா யவ்வனம், அந்த இளமையோடு கூடியவள். யவ்வனி, யவ்வனினால் அதே அர்த்தம் தான், யவன யுவதியாக இருக்கக்கூடியவள். யுத்த மத்தியஸ்தா, யுத்தத்தோட நடுவில் ரெப்ரசன்ட் ஆகிடுவள். யுத்தம் பண்ணுறதுல எல்லா தேவர்களையும் ஒதுக்கி விட்டுட்டு நான் இருக்கேன் உங்களுக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லி அவளே வரக்கூடியவள். யமுனா ரிவராக இருக்கக்கூடியவள். யுகதாரிணி, யுகங்களை எல்லாம் தரிப்பவள். ஒரு யுகத்தை செலுத்துறா, அவள் தான் யுகங்களை எல்லாம் செலுத்தக்கூடியவள். யட்சினின்னு அது குபேரனோட ஆட்களுக்கு பேர் யட்சர்கள் இல்லையா, யட்சர்கள் ரட்சர்கள், ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாள். குபேரனோட இல்லை, ராட்சசர்களும் இருப்பாள், யட்சர்களும் இருப்பாள். ஸோ அந்த யட்சினியாக குபேர ராஜாவோட இடத்துல போனால் அவள் யட்சினியாக இருப்பாள். யோகயுக்தா, யோகத்தோடு கூடியவள். யட்சராஜ பிரசூதினி, குபேரனையே சிருஷ்டி பண்ணினவள். ஸோ யட்சராஜன் ஆகப்பட்ட குபேரனை சிருஷ்டி பண்ணினவள் பிரசூதினி. யாத்ரா, யாத்ரான்னு ஜீவன் யாத்ரா, நம்முடைய வாழ்க்கையை செலுத்துபவள். யான விதானஜா,
ஸோ எப்படி செலுத்தணும், யானைன்னு செலுத்தக்கூடிய வழி, வெஹிக்கிள். யானைன்னா நார்மலாக வெஹிக்கிள்னு அர்த்தம். இங்கே யானை விதானஜா அப்படின்னு சொன்னான்னா எப்படி ஒவ்வொருத்தரோட பாதையை நம்ம செலுத்தணுங்கிறத அறிந்தவளவள். யதுவம்ச சமுத்பவா, யது வம்சத்தில் பிறந்தவள். யோகமாயாக பிறந்தா இல்லையா, யது வம்சத்தில் அப்படி பிறந்தவள். यकारादि हकारान्ता याजुषी यज्ञरूपिणी यामिनी योगनिरता यातुदानद्भयङ्करी रुक्मणी रमणी रामा रेवती रेणुकारतिः रौद्री रौद्रप्रिय आकारा राममाता रतिप्रिया. யகாராதி ஹகாராந்தா, அகாராதி ஹகாராந்தான்னு பார்ப்போம். நம்ம அகாரத்துலேருந்து எல்லா எழுத்துக்களையும் அவள் தான் மாத்திருக்கான்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த யகாரம் வரதுக்கு வேண்டி இங்கே யகாராந்தி ஹகாராந்தான்றா. யகாரம் ஆரம்பித்து ஹகாரம் முடியாது வரை உள்ள எழுத்துக்கள் அவளே தான். யாஜுஷின்னு சொன்னா இந்த யஜுர்வேத ரூபிணியாக இருக்கக்கூடிய ஆள் யாஜுஷி, யாகத்துக்கு செய்யக்கூடிய அந்த யஜுர்வேத ரூபமே அவள் தான். யஜ்ஞ ரூபிணி, யஜ்ஞமே அவள் தான். யாமினி, யாமினின்னு இருட்டு ராத்திரி தேவதையும் அவளே தான். யோக நிரதா, யோகத்தில் ஈடுபடக்கூடியவள். யாத்துதான பயங்கரி, யாத்துதானர்கள்னு சொன்னால் ராட்சசர்கள், ராட்சசர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவள். ருக்மணியாக அவளை தான். ரமணி, ரமணின்னு ரமிக்க வைப்பவள். ராமா, ராமாவாக எல்லா பெண்களும் அவள் தான். ராமானாலே அழகிய பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ எல்லா பெண்கள் வடிவம் தேவியோட வடிவம் தான். ரேவதி நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், அந்த பேர் பலராமனோட பொண்டாட்டியாக வந்தா இல்லையா ரேவதி. ஸோ ரைவதனுடைய பெண்ணு. அப்புறமா பிரம்மாவோட லோகத்துக்கு போயிட்டு பலராமன் இப்போ வந்திருக்கான், அவனுக்கு கல்யாணம் கொடுன்னு சொல்லி அவள் ரைவதி. அந்த ரேவதியாக பலராமனோட ஒய்ஃபாக வந்தவள் ரேவதி. அந்த ரூபம் அவள் தான். ரேணுகா, ரேணுகா யோகமாயா தான் எல்லா இடத்துலையும் ரேணுகா தேவியாக போய் உட்காந்துருக்கா இல்லையா. அப்புறம் ரதி, ரதி காமனோட மனைவி. ரௌத்ரி, ரௌத்ர ரூபம், துர்கா ரூபமாக. ரௌத்ரப்பிரியா ஆகாரா, ருத்ரர்களுக்கு அந்த ரௌத்ரான்னு சொல்லும்போது ருத்ர ரூபமாக கோபமாக இருக்கும்போது அவளுக்கு ஏற்ற மாதிரியே இவள் ரௌத்ர ரூபத்தை கொள்வாள். அப்படிப்பட்ட ஆகார உருவத்தை உடையவள். ராமமாதானது கௌசல்யா அவளே தான். ராமனுடைய அம்மாவாக கௌசல்யாக வந்தவள். ரதிப்பிரியா, ரதி அதாவது ரதியால் பூஜிக்கப்படுபவள், காமனுடைய மனைவி. ஸோ ரதிக்கு பிரியமானவள். ரோஹிணி இல்லை முடிச்சாலும் இல்லை இல்லை रोहिणी राज्यदा रेवा रमा राजीवलोचना राकेशी रूपसम्पन्ना रत्नसिंहासनस्थिता रक्तमाल्य अम्बरधरा रक्तगन्धानुलेपना राजहंससमारूढा रम्भा रक्तबलिप्रिया. ரோஹிணி சந்திரனுடைய மனைவியாக பார்க்குறோம் இல்லையா ரோஹிணியை. ஸோ அந்த ரோஹிணியாக அவளே இருக்கா. ராஜ்யதான், ராஜ்யத்தை கொடுப்பவளாக. ரேவா, ரேவாங்கிறது நர்மதாவோட பிரான்ச்சுக்கு பேர் ரேவா ரிவர், அது ஒரு ரிவர். ஸோ அந்த ரிவராக இருக்கா. ரமா, ரமா ரூபம லக்ஷ்மி. ராஜீவலோச்சனா, ராஜீவன தாமரை, தாமரை போன்ற கண்களை உடையவள். ராகேஷி, ராகேஷின்னு சொன்னால் ராகாயிஷகன்னு சொன்னா பௌர்ணமி சந்திரனுக்கு ராகேஷான்னு பேர். ஸோ பௌர்ணமி சந்திரனும் அவளே தான். ரூபசம்பன்னா, அழகிய ரூபத்தை உடையவள். ரத்னசிம்ஹாசன ஸ்திதா, நல்ல சிவந்த ரத்ன சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். ரக்தமால்ய அம்பரதரா, நல்ல சிவந்த மாலை போட்டுருப்பலாம், அதே மாதிரி சிவந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கக்கூடியவள். அம்பரன்னா ட்ரெஸ்ஸு. ரத்த கந்தானுலேப்பனா, நல்ல செஞ்சந்தனத்தை பூசிட்டுருப்பள். ரத்த கந்தம்னு செஞ்சந்தனம். ஸோ செஞ்சனத்தை பூசிக்கொண்டிருப்பவள். ராஜஹம்ச சமாரூடா, ராஜஹம்சத்தில் வீற்றிருப்பவள்னா ராஜஹம்சம் இருந்து இவள் சரஸ்வதி ரூபம், சரஸ்வதி வாகனம் அன்னமகன். ஸோ அந்த ராஜஹம்சத்தில் ஏறி இருக்கக்கூடியவள். ரம்பா, ரம்பாங்கிறது அப்சரஸும் அவளே. ரக்தபலிப்ரியா, ரக்தபலின்னு சொல்லி கொடுப்பா இல்லையா அந்த பூஜை, அந்த பூஜையை பிரியமாக ஏற்றுக்கொள்பவள். रमणी
आधारा राजित अखिल भूतला रुरु चर्म परिधाना रतिनी रत्नमालिका रोगेशी रोग शमनी राविणी रोमहर्षिणी रामचंद्र पदाक्रांता रावणच्छेदकारिणी ரமணீய யுக ஆதாரா. எல்லா யுகங்களுமே ரமணீயமான யுகங்கள் தான். எல்லாமே வர யுகங்கள் எல்லாமே நல்ல யுகங்கள் தான். அந்த யுகங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். ராஜித அகில பூதலா. ராஜிதன்னு அவளே ராஜாவாக இருக்கக்கூடியவள். பூதலத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ராஜிதன்னு அதை வீற்றிருந்து அதை ரட்சிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவள். அகில பூதலங்களையும் காப்பாற்றுபவள். ருரு சர்ம பரிதான. ருருங்கிறது ஒரு காட்டு மானுக்கு ருருன்னு பேர். ஸோ ருரு சர்ம பரிதானா. அவள் போட்டுருக்கிற உடை ருருவோடைய சர்மத்தினால. அப்போ ஒரு யோகினி யோகாவஸ்தையில் இருக்கும்போது இந்த மாதிரி மான் இதெல்லாம் தரிச்சுட்டு இருப்பா இல்லையா. ஸோ அந்த மாதிரி யோகா ரூபத்தில் இருக்கும்போது ருருவோடைய சர்ம தோலை ஆடையாக உடையவள். பரிதானம்னு போர்வையாக மூடிக்கொள்வது. ரத்தினி ரதத்தில் ஏறுபவள். ரத்னமாலிகா ரத்னமாலையெல்லாம் போட்டுருக்கக்கூடியவள். ரோக ஈஷி. அதாவது ரோகத்துக்கு மேலே எல்லாத்தையும் அவள் சாசனம் பண்ணுவள். ஈஷின்னு சாசனம் ரூல் பண்ணுவள். அப்படின்னு ரோகத்தை கொடுக்கணுமா அவளால் முடியும், ரோகத்தை எடுக்கணுமா அவளால் முடியும். ஸோ அவள் அந்த ரூலராக இருக்கா. ரோகங்களுக்கெல்லாம் அவள் தான் ரூலர். ரோக சமனி ரோகங்களெல்லாம் நீக்குபவளும் அவளே. ராவிணி ராவிணினாலே ராவணன்னு ராவணங்கிற அர்த்தக்கே கதறுபவன் அர்த்தம். ஸோ ராவிணின்னா சவுண்டு, நல்ல சவுண்டு. எங்கள் யுத்தம் பூமியில் வந்தானா அவளோட ஹுங்காரத்தினாலே எத்தனையோ பேரை கொண்டுடுவன். ஸோ அப்படி கொல்ல வைக்க முடியும், அப்படிப்பட்ட சவுண்டோடு விடுவன். ரோமஹர்ஷினி புலகாங்கிதத்தை ஏற்படுத்தக்கூடியவள். ரோமங்களை எல்லாம் ஆனந்தப்பட வைக்கக்கூடியவள். ராமச்சந்திர பத ஆக்ராந்தானது அகலிகை. ராமச்சந்திரன் காலால் ஆக்கிரமிக்கப்பட்டவள் என்னது அகலிகை ரூபமாக இருக்கக்கூடியவள். ராவண சேதகாரணி. ராவணனை அவனை பிளக்கிறதுக்கு காரணமானவள் யார்? சீதை. ஸோ சீதைக்கு வேண்டி தானே போனார் காட்டுக்கு போய் ராமர். ஸோ சீதையாக இருக்கக்கூடியவள். राविणी रोमहर्षिणी रामचंद्र पराक्रांता रावणच्छेदकारिणी रत्न वस्त्र परिच्छिन्ना रतस्था रुक्मभूषणा लज्जादिदेवता लोला ललिता लिंगधारिणी लक्ष्मी ही लोला लुप्तविषा लोकिनी लोकविश्रुता लज्जा लंबोदरी देवी ललना लोकधारिणी. ரத்னவஸ்திர பரிச்சனன்னு இந்த ரத்ன வஸ்திரம். ரத்னங்கள் பதித்த உடையை உடையவள். ஸோ ஒரு சமயம் பார்த்தா யோகா ரூபிடியாக இருக்கா, பார்த்தானா சர்மத்தை போட்டுருக்கா, தோலாடையை போட்டுருக்கா, மான் தோலாடையை. ஒரு சமயம் பார்த்தா ரத்ன வஸ்திரத்தோடு இருக்கா. அப்படி ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட ஆடையை உடையவள். பரிச்சனன்னு மூடியவள். ரதஸ்தா ரதத்தில் ஏறுபவள். ருக்மபூஷணா ருக்மன கோல்டுன்னு அர்த்தம். கோல்டு நகைகளை அணிந்தவள். லஜ்ஜா அதிதேவதா லஜ்ஜைக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். ஒவ்வொரு பாவத்துக்கும் அவள் தான் தேவதையாக இருக்கணும். என்னென்ன பாவங்கள் நமக்கு ஏற்பட்டதோ கோபம் தாபம் எல்லாத்துக்கும் அவள் தான் அதிதேவதையாக இருக்கணும். அதனால் லஜ்ஜா ரூபிணி லஜ்ஜைக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். வெட்கத்துக்கு அதிதேவதை. லோலா லோலாயமானவன் என்னது ஒரு இடத்துல நிற்க மாட்டான், எங்கே ஓடிண்டே இருப்பான். லலிதா லலிதானா இப்போ தான் பார்த்தோம் கோமளமானவள். லிங்கதாரிணி லிங்கதாரிணின்னு சகுன வடிவமாக ஒரு உருவத்தை ஏற்றுக்கொள்பவள். லக்ஷ்மி அவளே லக்ஷ்மியாக. லோலா திருப்பி பார்த்தோம், லோலா அதே தான் லோலாயமாக இருக்கக்கூடியவள். லுப்த விஷா விஷத்தை லுப்தம். அவளை ஒரு விஷமும் அண்டாது. ஸோ விஷத்தை அவகிட்டக்கே நெருங்காது. அவளுடைய உடம்புல எந்த விஷத்தை கொடுத்தாலும் அது பாயாதுன்ற லுப்த விஷா. ஸோ லோகினி லோகங்களாக பரிணமிப்பவள். லோகினி லோகங்களை உடையவள். லோக விஸ்ருதா எல்லா லோகங்களும் புகழக்கூடியவளாக இருக்கிறாள். விஸ்ருதான்னு புகழ் பெற்றவள். அவளே லஜ்ஜை. லம்ப உதரி தொங்கும் வயரை உடையவள். தேவி தொங்கும் வயரெல்லாம் பார்த்தோம்னா ராட்சசிகளெல்லாம் வர்ணிக்கும் போது லம்போதரிலாம் வர்ணிக்கிறோம் நம்ம. ஸோ ராட்சச ஸ்வரூபம்னாலும் அவளே தான் அது. ஸோ தேவியாக. லலனா ஒரு பெண் வடிவமாக. லோகதாரிணி லோகத்தை எல்லாம் தரிப்பவளாக அதை தாங்குபவளாக. எல்லாமே அந்த காயத்ரி தேவி தான். लज्जा अधिदेवता लोला ललिता लिंगधारिणी लक्ष्मी लोला लुप्त विषा लोकिनी लोक विश्रुता लज्जा
ललनालोकधारिणी वरदा वन्दिता विद्या वैष्णवी विमलाकृतिः वाराही विरजा वर्षा वरलक्ष्मीः विलासिनी विनता व्योम मध्यस्था वारिजासन संस्थिता वारुणी वेणु सम्भूता वीतिहोत्रा विरूपिणी. வரதா வரத்தை கொடுப்பவள், வரதா தான ததாத்தி கொடுக்குறா. வந்திதா எல்லாராலும் கும்பிடப்படுபவள், வந்தனைக்குரியவள். வித்யா அவளேதான் கல்வி, அவளேதான் வைஷ்ணவி, விஷ்ணுவுடைய சக்தி வைஷ்ணவி. விமல ஆக்கிருதிகி குற்றமில்லாத ஒரு உருவமுறை உடையவள். ஸோ அனவத்தியான்னு பார்த்தோம் ஏற்கனவே, அதே தான் இங்கே விமல ஆக்கிருதி. வாராகியாக குதிரை வடிவமாக இருப்பவள். விரஜா, விரஜானாலே ரஜஸ் இல்லாமல் ரஜோகுணம் இல்லாதவள். வர்ஷா மழையாக இருப்பவள். வரலக்ஷ்மி, வரலக்ஷ்மி கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணுறோமே, ஸோ வரங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்வரூபமாக. விலாசினி எல்லாருக்கும் விலாசத்தை கொடுக்க, விலாசம்னாலே ஆனந்தம், அதை கொடுப்பவளாக. வினதா, வினதாங்கிறது நம்ம இது கருணோட அம்மாவுக்கு வினதான்னு பேர். ஸோ கருணோட அம்மா ரூபமாக வினதையாக இருப்பவள் அவளே தான் எடுத்துக்கலாம். இல்லை வீனதான்னு சொன்னான்னா வணங்கப்படுபவர்களை உடையவள், எல்லாரும் வணங்குவா இல்லையா அவளை, ஸோ எல்லாராலும் வணங்கப்படுபவள்ங்கிற அர்த்தம் வினதா. வியோம மத்தியஸ்தா ஆகாசத்துக்கு நடுவில் வீற்றிருப்பவள். வாரிஜ ஆசன சம்சிதா, வாரிஜனால வாரின தண்ணி, தண்ணியில் தோன்றியது தாமரை, தாமரையை ஆசனமாக உடையவள், அதில் உட்கார்ந்திருப்பவள். வாருணி, வாருணி தேவி கடலில் கடையும் போது வந்தாலே அந்த வாருணி தேவி வேறு யாரும் இல்லை, அதுவும் இந்த தேவி தான். வேணு சம்பூதா மூங்கிலில் இருப்பவள். மூங்கில் யார் இருக்கா? மூங்கில் இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி இல்லையா? ஸோ அது லக்ஷ்மி ரூபமாக மூங்கிலில், எல்லா மூங்கிலெல்லாம் இருக்காது, சில மூங்கில்களில் தான் அந்த லக்ஷ்மியோட இது தெரியும், அது அந்த மாதிரி வேணு சம்பூதா. வீதிஹோத்ரா, வீதிஹோத்ரான்னு ஹோமம் பண்ணக்கூடிய அந்த அக்னி ஸ்வரூபம்னு எடுக்கணும். வீதிஹோத்ரான்னு சொன்னால் யாகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அக்னியாக ரூபமாக. விரூபிணின்னு ரூபம் இல்லாதவள், கெட்ட ரூபம் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. விசிஷ்டமான ரூபத்தை உடையவள், ரொம்ப சிரேஷ்டமான, விசிஷ்டம், விங்கிறது இங்கே விசேஷமான அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. விசேஷ ரூபிணி, ரொம்ப வைசேஷமாக ரொம்ப சிறந்த ரூபத்தை உடையவள். वरदा वन्दिता विद्या वैष्णवी विमल आकृतिः वाराही विरजा वर्षा वरलक्ष्मीः विलासिनी विनता व्योम मध्यस्था वारिज आसन संस्थिता वारुणी वेणु सम्भूता वीतिहोत्रा विरूपिणी. वायुमंडल मध्यस्था विष्णुरूपा विधिप्रिया विष्णुपत्नी विष्णुमती विशालाक्षी वसुंधरा वामदेव प्रिया वेला वज्रिणी वसुदोहिनी वेद अक्षर परीतांगी वाजपेय फलप्रदा. ஓகே, வாயுமண்டல மத்தியஸ்தா. ஸோ இதுவும் மேலே ஆகாசம் தான். இப்போ ஆகாசத்துக்கே பல வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அம்பரம் சொல்கிறோம், வாயுலோகம் சொல்கிறோம், இல்லாட்டினா இது பேர்னா இப்போ பார்த்தோம் ரீசெண்டாக ஒரு வார்த்தை ககனம், ககனம்னு சொல்கிறோம், நம்ம வியோமான்னு சொல்கிறோம், இவ்வளோ இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லேயே அட்மாஸ்பியர், ஸ்டாட்டாஸ்பியர் அப்படி ஒரு இதாக சொல்கிறோம் இல்லையா? ஸோ வாயு சஞ்சரிக்கக்கூடிய இடம், அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போனால் வாயு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாயு மண்டலத்துக்கு உள்ளேயும் அவள் தான் இருக்கா, அதுலேயும் நடுவில் இருக்கா. வியோமாங்கிறது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வியோம ஆகாசத்துலேயும் அவளே தான் இருக்கா. ஸோ விஷ்ணு ரூபா, விஷ்ணு ஸோ விஷ்ணு ரூபா, விஷ்ணுவுடைய ரூபமாக இருக்கக்கூடியவள். விதிப்பிரியா, விதின பிரம்மா, விதின பிரம்மா, பிரம்மாவுக்கு பிரியமானவள். விஷ்ணு பத்னி, லக்ஷ்மி ரூபமாக. விஷ்ணுமதி, விஷ்ணுவை உடையவளாக, விஷ்ணுமதினா விஷ்ணுவை உடையவளாக. விஷால அக்ஷி, விஷாலமான கண்களை உடையவளாக. வசுந்தரா, பூமாதேவியாக. வசுனாலே ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பூமாதேவியாக. வாமதேவ பிரியா, வாமதேவன்கிறது ருத்ரன், சிவனோட பேர். வாமதேவர்னு அதை சிவனுக்கு 11 பேர் இருக்கு இல்லையா, அதில் வாமதேவன் ஒரு பேர் இருக்குது. ஸோ ருத்ராணியாக. வேளா, வேளாங்கிறது என்னது? டைமு. வேளாங்கிறது ஆக்சுவலாக கரைன்னு சொல்லுவோம், இங்கே ரூலர் ஆஃப் டைம்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த கண்ட்ரோலர் ஆஃப் டைம் அவள் தான். வஜ்ரிணி, ஸோ வஜ்ராயுதத்தை உடையவள்னு எடுக்கலாம், அவள் துர்கா ரூபமாக இருக்கும்போது. ஸோ வஜ்ரம் போன்ற அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவதைன்னு எடுத்துக்கலாம் வஜ்ரிணியை. அப்புறம் வசுதோஹினி, ஐஸ்வர்யத்தை கறந்து கொடுப்பவள். வேத அக்ஷர பரிதாங்கி, ஸோ வேதங்களாலும் அது எழுத்துக்களாலும், வேதங்கள்
எழுத்து ரூபம் கிடையாது. அதனால தான் வேத அட்சரன் தனியாக கொடுத்துட்டா. வேதங்கிறது எழுத்தே கிடையாது, எழுத்து வடிவமே கிடையாது வேதத்துக்கு. அப்போது வேதம் அது சவுண்ட் ரூபம், அது அட்சர ரூபமாகவும் அது அதையே அங்கமாக உடையவள் பரித அங்கி. வாஜபேய பலப்பிரதா, வாஜபேய யாகத்தோடைய பலனை அளிப்பவள். वायुमंडल मध्यस्थ विष्णु रूप विधि प्रिया विष्णु पत्नी विष्णुमती विशाल अंशी वसुंधरा वामदेव प्रिया वेला वज्रिणी वसुदोहिनी वेद अक्षर परित अंगी वाजपेय फलप्रदा वासवी वाम जननी वैकुंठ निलयावरा व्यासप्रिया वर्मधरा वाल्मीकि परिसेविता शाकंभरी शिवा शांता शारदा शरणागतिः शातोदरी शुभाचारा शुभासुर विमर्दिनी. வாசவினா வாசவனுடைய ஒய்ஃபு இந்திராணி. ஸோ இந்திரனுடைய மனைவியாக வாமஜனனி. வாமாங்கிறது வாமதேவர், அந்த ரிஷின்னு வாமதேவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த ரிஷியோடைய அம்மாவாக வாமஜனனி அவரை பிறப்பித்தவள். வைகுண்ட நிலையா திருப்பி லக்ஷ்மி தான். வரம் பொருந்தியவள். வியாசப்பிரியா, வியாசருக்கு மிகவும் பிரியமானவள். வர்மதரா, வர்மன கவச்சத்தோடு கூடியவள். வால்மீகி பரிசேவிதா, வால்மீகியால் சேவிக்கப்பட்டவள். எல்லாம் வால்மீகியால் சேவிச்சாதான் ராமாயணம் எழுதுறதுக்கு ஒரு சக்தி வரும் இல்லையா? ஸோ வால்மீகியால் சேவிக்கப்பட்டவள். சாகம்பரியில் சக்தி நம்ம பார்த்துருக்கோம், தேவி மகாத்மியத்தில் ஏகப்பட்ட பெயர்கள். ஸோ சாகம்பரி சக்தியாக, அதாவது மழையே பெய்யாத போது இவளே மழையை கொண்டு வந்து சாகம்பரியாக இவளே எல்லாம் ஷாக்காவெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணல, அதனால சாகம்பரி அவளுக்கு. சிவா, மங்களத்தை கொடுப்பவள். சாந்த ஸ்வரூபிணி. சாரதா, கல்வியுடையவள். சரஸ்வதி. சரணாகதி, சரணம்னு போயிட்டா அதுக்கு கதியை கொடுக்கக்கூடியவள் சரணாகதி. சாத உதரி, தின்னு ஒல்லியான வயிறை உடையவள். சுப ஆச்சாரா, மங்களமான ஆச்சாரங்களை உடையவள். சும்பாசுர விமர்தினி, சும்பன் என்ற அசுரனை கொன்றவள். வைகுண்ட நிலஜாவரா व्यासप्रिया वर्मधरा वाल्मीकि परिसेविता शाकंभरी शिवा शांता शारदा शरणागतिः शात उदरी शुभाचारा शुभ असुर विमर्दिनी शोभावती शिवाकारा शंकर अर्ध शरीरिणी शोणा शुभ आशया शुभ्रा शिरसंधानकारिणी शरावती शरानंदा शरज्योत्स्ना शुभानना शरभाशूलिनी शुद्धा शबरी शुकवाहना. சோபாவதி, சோபையோடு கூடியவள், ரொம்ப சோபனமாக இருக்கக்கூடியவள். சிவ ஆகாரா, மங்களமான ஸ்வரூபத்தை உடையவள். சங்கர அர்த்த சரீரிணி, அர்த்தநாரீஸ்வரியாக சங்கரனுடைய பாதி உடம்பாக இருக்கக்கூடியவள். ஷோனா ரிவர், அந்த ரிவர் ரூபமாக. சுப ஆசையா, மங்களமான எல்லாருடைய ஹிருதயத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவளாக ஹிருதயத்தில் வசிப்பவள். சுப்ரான கங்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சுப்ரான ரொம்ப க்ளீனான அர்த்தம் ஜென்ரலாக. ஸோ அப்படி க்ளீனான கங்கையாக ரூபமாக. சிரசந்தான காரிணி. ஸோ அசுரர்களுடைய தலையெல்லாம் அப்படி ஜாயிண்டெல்லாம் சேர்த்து சமுட்டி மிதித்து கொண்டுடுவள். சந்தானன்னு அது சேர்க்கறது, தலையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தனா சவிட்டி மிதித்து கொல்லக்கூடியவள். ஷராவதின்னு சொல்லும்போது ஷரான பானங்கள் இல்லையா? ஸோ பானங்கள் ஷராவதி. ஸோ பானங்களையெல்லாம் காப்பவள். ஸோ பானங்களையெல்லாம் அவள் விட்டு அதை காப்பவள். அந்த பானங்களையெல்லாம் ஷர ஆனந்தா, அதாவது பானங்களையெல்லாம் ஹாப்பியாக செலுத்துவள். ஷரத்தை செலுத்துறதுல ஆனந்தம் அவளுக்கு. போர் பண்ணுற போது அவ்வளோ ஆனந்தமாக பண்ணுவள் அவள். ஷரத்து ஜோஸ்னா, சரத்காலங்கிறது மழைக்காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலம், ரொம்ப க்ளீனாக இருக்கும் எல்லா இடமும். அப்படிப்பட்ட சரத்காலத்தினுடைய சந்திரிகைகள், சந்திரனுடைய கிரணங்கள் அவளே தான். சுப ஆனனா, அழகிய முகத்தை உடையவள். சரம பட்சியாக இருப்பவள். சூலினி, சூலத்தை உடையவள். சுத்தமானவள், சுத்தா. ஷபரி நமக்கு தெரியுமே, ராமாயணத்தில் வர ஷபரி. அந்த ஷபரியும் அவள் ஷபரியின் உருவமாக அவளே தான். சுகவாகனா, ஸோ கிளியை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருப்பவள். சுகன கிளி. சுகவாகனான அந்த கிளியை வாகனமாக உடையவள்னு வச்சுக்கலாம், கிளியை தன்னுடைய கையில் வைத்து எடுக்கலாம்.
शिवमती शिवाकारा शंकर अर्धशरीरिणी शोणा शुभ आशया शुभ्रा शिरसत्कालकारिणी शर अवती शर आनंदा शरज्योत्स्ना शुभ आनना शरभाशूलिनी शुद्धा शबरी शुकवाहना श्रीमती श्रीधर आनंद श्रवणानंददायिनी शर्वाणी शर्वरी वन्द्या षड्भाषा षट्ऋतुप्रिया षडाधारस्थिता देवी षण्मुखप्रियकारिणी षडङ्गरूप सुमति सुरा असुर नमस्कृता ஸ்ரீமதி ஸ்ரீ பொருந்தியவள், ஸ்ரீயோடு உடையவள், ஸ்ரீ ஐஸ்வர்யத்தோடு உடையவள். ஸ்ரீதர ஆனந்தா, ஸ்ரீதரன் யார்? ஸ்ரீயை தரிக்கக்கூடிய விஷ்ணு, விஷ்ணுவுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவள், இதெல்லாம் லக்ஷ்மி ஸ்வரூபம். ஸ்ரவண ஆனந்ததாயினி, அவளோட கதையெல்லாம் கேட்க 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 ஆனந்தத்தை கொடுப்பவள். அந்த அவளோட தேவியோட லக்ஷ்மி தேவியோட கதையெல்லாம் கேட்டால் அப்படி ஆனந்தம் வரக்கூடிய ஏற்படுத்தக்கூடியவள். ஷர்வாணின ஷர்வன சிவன், ஷர்வாணின சிவனுடைய பெட்டர்கா பார்வதி, பார்வதியாக. ஷர்வரி வந்தியா, ஷர்வரின்னு சொன்னான நைட்டு, ஷர்வரி ராத்திரி. இப்போ ராத்திரி தேவதையால் வணங்கப்படுபவள் வந்தியா. ஷட்பாஷா, இதான் புரியலை. ஜாலந்தரி தேவின்னு ஒரு அர்த்தம் எடுக்கலான்னு போட்டிருக்கானே எங்கேயோ, அது என்னன்னு தெரில. 6 பாஷைகளை உடையவள்னு என்ன அர்த்தம்? அது ஏதோ ஜாலந்தரி தேவி குறிக்கிறது ஏதோ போட்டிருக்கான். ஜாலந்தரி தேவின்னு ஒரு தேவி இருக்கா. ஸோ ஷட்ருத்து பிரியா, 6 ருத்துக்கள், ஒரு வருஷத்துக்கு 6 ருத்துக்கள். அந்த 6 ருத்துக்களுக்குமே அவளுக்கு பிரியமான ருத்துக்கள் தான். ஷடாதார ஸ்திதா, ஷடாதாரம் என்னது? குண்டலினி சக்தி, குண்டலினில் எல்லா ஆதாரங்களிலும் இருக்கக்கூடியவள் தேவி. ஷண்முக பிரியகாரிணி, ஷண்முகனுக்கு பிரியத்தை பண்ணக்கூடியவள், அவனுக்கு சக்திங்கிற வேலாயுதத்தை கொடுத்தா இல்லையா, அவனுக்கு பிரியத்தை பண்ணியவள். ஷடங்க ரூபா, 6 வேதாங்கங்களாக அந்த ரூபத்தை உடையவள். வேத அங்கங்கள் 6, ஸோ வேதாங்க ரூபமாக இருக்கக்கூடியவள். சுமதி, சுமதி சுமதி சுர அசுர நமஸ்கிருதா. சுமதிங்கிறது ஒரு ராஜாவோட பேர் சுமதின்னு இருக்குது. அப்புறம் தேவர்கள் அசுரர்கள். சுமதிங்கிற ரொம்ப சாதாரண ராஜா கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ராஜா. ஸோ அப்படிப்பட்ட ராஜா சுரர்கள் அசுரர்கள் எல்லாராலும் நமஸ்கரிக்கப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தம். श्रीमती श्रीधरानंद श्रवणानंददायिनी शर्वाणी शर्वरी वन्द्या षड्भाषा षट्ऋतुप्रिया षडाधारस्थिता देवी षण्मुखप्रियकारिणी षडङ्करूप सुमति सुरा असुर नमस्कृता. சுர அசுர தான் பிடிக்கணும். சுராஸ், ஆமாம், सुरासुर नमस्कृता. सरस्वती सदाधारा सर्वमङ्गलकारिणी सामगानप्रिया सूक्ष्मा सावित्री सामसंभवा सर्व आवासा सुत्सदानन्दा सुस्तनी सागर अम्बरा सर्व ऐश्वर्यप्रिया सिद्धिः साधु बन्धु पराक्रमा. சரஸ்வதி, சரஸ்வதி ரூபமாக. சத ஆதாரா, அதாவது சத்தியத்துக்கெல்லாம் ஆதாரம், சத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவள், சத்தியமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். சர்வ மங்களகாரிணி, ஸோ எல்லா மங்களத்தையும் செய்பவள். சாமகான பிரியா, சாமகானத்தில் பாடினா அவளுக்கு பிடிக்கும். சூக்ஷ்மமான வடிவை உடையவள், யாரும் பார்க்க முடியாது, அவ்வளோ சூக்ஷ்மமாக இருப்பாள். சாவித்ரி, சாவித்ரிங்கிறது காயத்ரியோட ரூபம் தானே. காயத்ரி ப்ளஸ் ஓம் பூஹு போக ஸ்வஹா சேத்தா சாவித்ரி. ஸோ சாவித்ரி மந்திரம் அவளே தான். சாம சம்பவா, சாமவேதுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டவள். சர்வ ஆவாசா, எல்லாருக்குள்ளேயும் வியாபிச்சு நிற்பள், எல்லாருக்குள்ளேயும் வியாபாரம் உண்டு அவளோடு. ஆவாசா இருப்பிடம். சதானந்தா, எப்போதும் சந்தோஷம். சுஸ்தனி, நல்ல மார்பகங்களை உடையவள். சாகர அம்பரா, சாகரமே அவளுக்கு எல்லை. பூமி பூமாதேவின்னு சொல்லும்போது சாகரமே எல்லையாக உடைய அந்த ராஜான்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ராஜா சக்கரவர்த்தின்னு சொன்னால் அவருடைய எல்லை, ராஜ்யத்தோட எல்லைன்னு பார்த்தா சாகரம் தான் எல்லைப்பா. அது மாதிரி இவள் பூமாதேவி, பூமாதேவியாக இருக்கும்போது சாகரத்தை ஆடையாக உடையவள் அப்படிங்கிற. சர்வ ஐஸ்வர்ய பிரியா, எல்லா ஐஸ்வர்யமும் அவளுக்கு பிடிக்கும், பிரியமானவள். சித்திகி, அவளே தான் சித்தி, சாதனை பண்ணி அடைய வேண்டிய சித்தி பலன் என்னன்னா அவள் தான். சாது பந்து பராக்கிரமா, சாது பந்து என்னன்னா பக்தர்னு அர்த்தம். சாதுக்களுக்கு பந்துவாக இருக்கக்கூடிய யார்? பக்தர்கள். ஸோ அந்த பக்தர்களுக்காக பராக்கிரமா, அவள் தன்னைக்கு வெளிப்படுத்துபவள். அவளுக்குள்ளே போய் அவளுக்கு தன்னை காட்டி கொடுப்பாள் பக்தர்களுக்கு. सरस्वती सदाधारा सर्वमङ्गलकारिणी सामगानप्रिया सूक्ष्मा सावित्री सामसंभवा सर्व आवासा सदानन्दा सूक्तनी सागर अम्बरा सर्व ऐश्वर्य
साधुबन्धो पराक्रमा सप्तऋषि मण्डलगता सोममण्डलवासिनी सर्वज्ञा सान्द्रकरुणा समान अधिकवर्जिता सर्व उत्तुङ्गा सङ्गहीना सद्गुणा सकल इष्टदा सरगा सूर्यतनया सुकेशी सोमसंहतिः. ஓகே. ஸோ சப்தரிஷி மண்டலகதா, துருவ மண்டலத்துக்கு கீழே தொங்குறாள் 7 இது கேலக்ஸி ஆஃப் 7 ரிஷிகள். அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடியவள் மண்டலகதா. சோமமண்டல வாசினி, சோமமண்டலத்தையும் அவள் இருப்பள். சோமமண்டலம் சந்திரமண்டலம். ஸோ சந்திரமண்டல மத்தியஸ்தான்னு சொல்கிறோம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில். ஸோ அப்படி சந்திரமண்டலத்தையும் அவள் இருப்பள். சர்வஜா எல்லாம் அறிந்தவள். சாந்திர கருணா எல்லையில்லாத கருணையோடு கூடியவள். சமான அதிக வர்ஜிதா, அவளுக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்ல முடியாது, அவளுக்கு மேலாக ஒன்று சொல்ல முடியாது. சமானமாக யாரும் கிடையாது, அதிகமாக யாரும் கிடையாது. ஸோ அப்படித்தான், அதெல்லாம் வர்ஜிதம். வர்ஜிதம்னா இல்லாதவள். ஸோ தனக்கு ஈக்குவலாகவோ தனக்கு மேலாகவோ யாரும் இல்லாதவள். சர்வ உத்துங்கா, எல்லாத்தை விட மேலானவள். உத்துங்கா என்ன மேலா, முகடு. சங்கஹீனா, பற்று கிடையாது. எந்த சங்கமும் அவளை ஒன்றும் பண்ணாது, பற்று கிடையாது. சத்குணா, நல் குணங்களோடு உடையவள். சகல இஷ்டதா, எல்லா இஷ்டங்களையும் கொடுப்பவள். சரகா, சரகாங்கிறது ஆக்சுவலாக சரகாங்கிறது தேனி. அது அந்த தேனீக்கு சரகான்னு பேர். ஸோ சரகான்னு சொன்னால் அந்த தேனீ வடிவத்தில் இருக்கக்கூடியவள்ங்கிறா. ஏன்னா நம்ம வந்து இந்த வண்டார் குழலின்னெல்லாம் பேர் இருக்குது. வண்டு ஆர் குழலின்னு சொல்லும்போது வண்டெல்லாம் அவளுடைய முடி மேலே வந்து தங்குறது. அதனால தான் வண்டார் குழலின்னு அம்மனுக்கு பேர். அவ்வளோ வாசனையாக இருக்கக்கூடிய முடி. ஸோ அது மாதிரி அந்த வண்டார் குழலிங்கிற வச்சுக்கலாங்க சரகாங்கிற அர்த்தத்தில். சூரிய தனையா, சூரியனுடைய மகளாக. அதை கலிந்த நதி எல்லாம் இருக்க நதி, யமுனை நதி. யமுனை நதி சூரியனுடைய தனியாக தானே. ஸோ அந்த அதாக இருக்கக்கூடியவள். சுகேஷி, அழகிய முடியவுடையவள். சோம சம்ஹதிகி, சோம சம்ஹதிகின்னா சோமனா சந்திரன் அழகு. ஸோ அந்த அழகோடு கூட்டமாகவே இருக்காவள். சம்ஹத்தின்னா கூட்டம், அழகோடு ஒரு குவியலாக இருக்காவள். सप्तर्षि मण्डलगदा सोममण्डलवासिनी सर्वज्ञा सान्द्रकरुणा समान अधिकवर्जिता सर्व उत्तुङ्गा सङ्गहीना सद्गुणा सकल इष्टदा सरगा सूर्यतनया सुकेशी सोमसंहतिः. हिरण्यवर्णा हरिणी ह्रीङ्कारी हंसवाहिनी क्षौमवस्त्रपरीताङ्गी क्षीराब्धितनया क्षमा गायत्री चैव सावित्री पार्वती च सरस्वती वेदगर्भावरारोहा श्रीगायत्री पराम्बिका. ஸோ ஹிரண்யவர்ணா, கோல்டு கலரில் உடையவள். ஹிரண்யவர்மா வர்ணாம் தானே பாடுறோம், லக்ஷ்மி பாடுறோச்சு. ஸோ கோல்டு கலராக உடையவள். ஹரிணி, மான். மான் போன்ற அழகிய கண்கள். ஹரிணி, மானாகவே இருக்கக்கூடியவள். ஹ்ரீங்காரி, எல்லாமே தேவிக்கும் பீஜாட்சரம் வந்து ஹ்ரீமு, ஈமு, ஐமு இப்படி தானே சொல்கிறோம். ஸோ ஹ்ரீங்கார ரூபமாக இருக்கக்கூடியவள். ஹம்சவாகினி, ஹம்சத்தை வாகனமாவுடையவள் சரஸ்வதி ஸ்வரூபம். சௌமவஸ்திர பரீதாங்கி, நல்ல கோல்டு அதாவது பட்டு. பட்டுங்கிறது இது வெண்பட்டு கிடையாது, துக்கூலம்னு வெண்பட்டு. சௌமான்னு சொன்னான்னா மற்ற கலரில் உள்ள பட்டு. ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் பட்டு உடுத்தியவள். க்ஷீராப்தி தனையா, லக்ஷ்மி. க்ஷீராப்தின்னு கடலை கடைஞ்ச போது வந்தவள் லக்ஷ்மி தானே. ஸோ க்ஷீராப்தி தனையா, சமுதரராஜனின் மகளாக வந்த லக்ஷ்மி ரூபம். க்ஷமா, பூமி ரூபம். காயத்ரி, அவளே காயத்ரி, அவளே சாவித்ரி. பார்வதி, சரஸ்வதி. வேத கர்ப்பானது, வேதத்தை கர்ப்பத்தில் உடையவள்னு. வேதத்தை அவள் தான் சிருஷ்டி பண்ணணும், அவள்கிட்ட தான் வேதமே வரணும். வேதத்தை கர்ப்பத்தில் உடையவள்னு அர்த்தம். வர ஆரோஹா, ஆரோஹானா பெட்டக்ஸ்னு அர்த்தம். நல்ல பெரிய அழகான பெட்டக்ஸை உடையவள். ஸ்ரீ காயத்ரி, அந்த காயத்ரி தேவி பர அம்பிகா, பரமமான தேவி. हिरण्यवर्णा हरिणी ह्रीङ्कारी हंसवाहिनी क्षौमवस्त्रपरीताङ्गी क्षीराब्धितनया क्षमा गायत्री चैव सावित्री पार्वती च सरस्वती वेदगर्भावरारोहा श्रीगायत्री पराम्बिका. इति सहस्रकं नाम्नां गायत्र्याः चैव नारद पुण्यदं सर्वपापघ्नं महासम्पत्तिदायकम्. एवं नामानि गायत्र्याः तोष उत्पत्तिकारिणिः. अष्टम्यां च विशेषेण पठितव्यं द्विजैः सह. उत्पत्तिकराणिः. ओ कारिणी, கராணி, உற்பத்தி கராணி.
இது சாகசிர அப்போ கடைசியில் தான் அந்த காயத்ரி நேம் இங்கே வந்துடுது. காயத்ரி பர அம்பிகான்னு முடிச்சாரா. இப்படி 1000 நாமம் இருக்குப்பா காயத்ரியோடது. நாரதா கேளு. புண்ணியதம், இதை சொன்னாலே புண்ணியம். சர்வ பாபங்கன, எல்லா பாபங்களும் தொலையும். மகா சம்பத் விதாயகம், ஏகப்பட்ட சம்பத்தை கொடுக்கக்கூடியது, தாயகம் கொடுக்கக்கூடியது. ஏவம் நாமானி காயத்ரியாக, இப்படிப்பட்ட நாமங்கள் காயத்ரி தேவியுடைய தோஷ உற்பத்தி கராணிகி, சந்தோஷத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த 1000 நாமங்கள். அஷ்டம்யாம், அஷ்டமி திதியில் விசேஷேன படித்தவியம். திஜைஹி, பிராமணர்கள் அஷ்டமி திதியில் இந்த 1000 காயத்ரி நாமத்தை படிக்கணும். திஜைஹி சக, பிராமணர்களோடு சேர்ந்து நம்மளும் படிக்கணுங்கிற, எல்லாரும் படிக்கணும். புண்ணியதம் சர்வ பாபத்னம் மகாசம்பத்திதாயகம். ஏவம் நாமானி காயத்ர்யாः दोष उत्पत्ति करानिः अष्टम्यां च विशेषेण पठितव्यं द्विजैः सह. இந்த சாப்டர் முடிச்சிடலாம், படிங்கப்பா. जपं कृत्वा होम पूजा ध्यानं कृत्वा विशेषतः यस्मै कस्मै न दातव्यं गायत्र्याः तु विशेषतः सुभक्ताय सुशिष्याय वक्तव्यं भूसुराय वै भ्रष्टेभ्यः साधकेभ्यश्च बान्धवेभ्यो न दर्शयेत्. ஓகே, ஜபம் கிருத்வா, இந்த ஜபத்தை 1000 நாமத்தை ஜபம் பண்ணிட்டு ஹோம பூஜா தியானம், ஹோமம் பண்ணலாம், காயத்ரி ஹோமத்தை பண்ணலாம், இல்லை பூஜை பண்ணலாம், இல்லை தியானம் பண்ணிட்டு இருக்கலாம் தேவியை. இதை படித்ததுக்கப்புறம் கிருத்வா விசேஷமாக அதெல்லாம் பண்ணிவிட்டு எஸ்மை கஸ்மை நான் தாத்தவியம்ன்றார். இந்த 1000 நாமத்தை யாருக்கும் சொல்லப்படாது, யாருக்கும் போய் கூப்பிட்டு நான் சொல்லித்தரேன்னு சொல்லப்படாது. காயத்ரியாகத்தும் விசேஷமாக காயத்ரியோட 1000 நாமங்கள் அவ்வளோ ரகசியமான நாமங்கள். அது எல்லாருக்கும், யாருக்கு எஸ்மை கஸ்மைன்னு யாருக்கும் XYZ அவளுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சூபக்தாய, நல்ல பக்தர்களும் சொல்லணும். சுசிஷ்யாய, நல்ல ஒரு சிஷ்யன் கிடைச்சா சொல்லணும், வக்தவியம் சொல்ல வேண்டும். பூசுராயவை, நல்ல பிராமணர்கள் சொல்ல வேண்டும். பிரஷ்டேபியக சாதகேபியக, பிரஷ்டர்கள் ஆயிட்டா, சாதனை பண்ணுறேன்னு இறங்கினா, ஏதோ பண்ண போகிறேன்னு அப்படியே நல்ல ரூட்டில் ஏறினா, பொத்தடோல்ல விழுந்துட்டா, அந்த சாதனா மார்க்கத்துலேருந்து இறங்கிட்டா, பிரஷ்டன் ஆயிட்டான். அவள் யோக பிரஷ்டன் ஆனவனுக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பிரஷ்டேபியக பாந்தவேபியக, பந்துக்கள்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. பிரஷ்டேபியக, பிரஷ்டனாக இருக்கான் அவன், அவன் நல்லவனா இல்லை. அப்போ அப்படிப்பட்ட பந்துக்களுக்கு சொல்லாதே, ந தர்ஷையே சொல்ல வேண்டாம். ஜபம் கிருத்வா ஹோம பூஜா ध्यानं कृत्वा विशेषतः यस्मै कस्मै न दातव्यं गायत्र्याः तु विशेषतः सुभक्ताय सुशिष्याय वक्तव्यं भूसुराय वै भ्रष्टेभ्यः साधकेभ्यः च बान्धवेभ्यः न दर्शयेत्. यद् गृहे लिखितं शास्त्रं वयं तस्य न कस्यचित् चञ्चलाभि स्थिरा भूत्वा कमला तत्र तिष्ठति. इदं रहस्यं परमं गुह्याद् गुह्यतरं महत् पुण्यप्रदं मनुष्याणां दरिद्राणां निधिप्रदम्. ஸோ இந்த சாஸ்திரம், இந்த காயத்ரியோட இந்த 1000 ஸ்லோகத்தை எந்த வீட்டில் எழுதுறாலும், லிக்கிதம் எழுதினானா பயம் தசேன கசிச்சுது, அவனுக்கு எந்த இடத்துலையும் பயம் ஏற்படாது, மரண பயம் எல்லாம் சுத்தமாக இருக்காது. ஸோ சஞ்சலா அப்படி ஸ்திரா பூத்வா லக்ஷ்மி, கமலா யார்? லக்ஷ்மி சஞ்சலமானா கூட அவளுக்கு ஸ்திரமாக உட்காந்துருலாம். இந்த மாதிரி காயத்ரி ஸ்லோகமெல்லாம் எழுதுறான், அதனால இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரமாக அங்கே உட்காந்துடுவா லக்ஷ்மி. இதம் ரகசியம் பரமம், இது ரொம்ப ரகசியமான விஷயம். குஹ்யதரமகத்து, ரொம்ப ரகசியமான விஷயமாக்கும் இது. புண்ணியப்பிரதம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷியானாம் தரித்திரானாம் நிதிப்பிரதம், மனுஷியானாம் புண்ணியப்பிரதம், மனிதர்களுக்கு எல்லாமே புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. தரித்திரர்களுக்கு நிதிப்பிரதம், நிதி கிடைக்கும். தரித்திரர்கள் இதை சொல்லும் போதோ எழுதும் போதோ அவளுக்கு நிதியை கொடுக்கும். சாதாரண உள்ள மனிதர்களுக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும். शास्त्रं वयं तस्य न कस्यचित् चञ्चला अपि स्थिरा भूत्वा कमला तत्र तिष्ठति. इदं रहस्यं परमं गुह्यतरं महत् पुण्यप्रदं मनुष्याणां दरिद्राणां निधिप्रदम्. मोक्षप्रदं मुमुक्षूणां कामिनां सर्वकामदं. रोगात् वै मुच्यते रोगी, बद्धः मुच्येत बन्धनात्.
ब्रह्महत्यासुरापान सुवर्णस्तेनः नराः गुरुतल्पगतः वा अपि पादकान् मुच्यते सकृत्. முமுக்ஷுனா மோட்சப்பிரதம். முமுக்ஷு மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். மோட்சப்பிரதம் மோட்சத்தை கொடுக்கும். காமினாம் சர்வகாமதம் ஆசைப்படுபவர்களுக்கு அவளுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும். அது இந்த 1000 நாமங்கள். ரோகாத்வை முச்சதே ரோகி ரோகமாக இருக்க அவனுக்கு வியாதியில் படுத்துன்னு நடக்கானோ தான் அந்த ரோகத்திலேருந்து விடுபடுவான். முச்சதே ரோகி முச்சதே ரோகி விடுபடுவான். பத்தகா முச்சேத பந்தனாத் இதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறதா நம்ம. ஸோ பத்தகன்னு சம்சார தலையில் மாட்டின்னு இருக்கானே அந்த தலையிலிருந்து அந்த பந்தனத்திலிருந்து அவன் விடுபடுவான். சம்சார தலையிலிருந்து விடுபடுவான். பிரம்மஹத்யா தோஷம். சுராபான அதாவது கள்ளு குடிக்கிற அந்த தோஷம். சுவர்ணஸ்தேயினக ஸ்வர்ணத்தை திருடக்கூடியவன். ஸ்தேயின திருடன் ஸ்வர்ணத்தை திருடக்கூடியவன். அப்படிப்பட்ட மனிதர்கள் நராகா மனிதர்கள். குரு தல்பகதக குருவோடைய பொண்டாட்டி பெண்டாள் அப்படிப்பட்ட குரு தல்பகதக குருவுடைய படுக்கையை ஷேர் பண்ணான்னு அர்த்தம் அது வாஸ்தவமா. ஸோ வாப்பி அந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் இருந்தால் கூட பாத்தகாத் இப்பேற்பட்ட பாதகங்களிலிருந்து சக்ரத்து முச்சதே உடனடியாக ஒரு வாட்டி படித்தா கூட அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவான். बद्धो मुच्छेद बन्धनात् ब्रह्महत्यासुरापान स्वर्ण स्तेयिनः नरः गुरु तल्पगतः वा अपि पादकात् मुच्यते सकृत्. असत् प्रतिगृहाश्चैव अभक्ष्यभक्षात् विशेषतः पाखण्ड अनृतमुख्येभ्यः पठनात् एव मुच्यते. इदं रहस्यम् अमलं मया उक्तं पद्मज उद्भव ब्रह्म सायुज्यदं नॄणां सत्यं सत्यं न संशयः. ஸோ அசத் பிரதிகிரகம்னாலே ஓனர்ஷிப்னு சொல்கிறோம் நம்ம. எது நம்மகிட்ட இருக்கோ அதெல்லாம் பிரதிகிரகம் நம்மளுக்கு. ஸோ அசத் பிரதிகிரகத்தை வேண்டாத்ததெல்லாம் நம்மள்கிட்ட வந்து சேர்றது அதெல்லாம் வந்து சைவ அது மாதிரி சேர்றது தப்பு. ஸோ அசத்தான பிரதிகிரகம் என்னுடைய கண்ட்ரோலில் நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஓனர்ஷிப்பில் இருந்தும் அபட்சியபட்சாத்து சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றோம் இல்லையா அந்த பாபம். அந்த பாபத்திலிருந்து விசேஷத்தக முக்கியமாக பாக்கண்ட அன்றுத்த முக்கியபியக பாக்கண்டன வேஷதாரி வேஷம் போட்டு ஏமாத்துறது ஊரை ஏமாத்துறது. ஸோ அப்படி பாக்கண்ட வேஷதாரிகள்லேருந்து அதிலிருந்தும் அன்றுத்த முக்கியபியக இப்படி பொய் சொல்கிறது இந்த பாவங்களிலிருந்து எல்லாம் இதில் எல்லாம் இருந்தும் படனாதேவ உச்சதே இதை படிக்கும்போதே விடுபட்டு விடுவார்கள். இதம் ரகசியம் இது இப்படிப்பட்ட ரகசியமானது அமலமான குற்றமே இல்லாதது. மயா உக்தம் உனக்கு சொல்லியிருக்கேன்ப்பா. பத்மஜ உத்பவ பிரம்மாவின் புதல்வனே பத்மஜ பத்ம தாமரையிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. அவர்கிட்டருந்து உதித்தவரே நாரதா பிரம்மாவின் பிள்ளையே. பிரம்ம சாயுஜ்யதம் பிரம்ம சாயுஜ்ய பதவியே கொடுத்துரும். ஸோ சாயுஜ்யங்கிறது ஐக்கியமாயிடும். பிரம்மத்துடைய ஐக்கியம் பண்ண வச்சிடும். நிருணா மனிதர்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய ததாதி கொடுக்கக்கூடியது. சத்தியம்னு சம்சய சந்தேகமே வேண்டாம் நிச்சயமாக பிரம்ம சாயுஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். इदं रहस्यम् अमलं मया उक्तं पद्मज उद्भव ब्रह्म सायुज्यदं नॄणां सत्यं सत्यं न संशयः. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वादशस्कन्धे गायत्री सहस्रनाम स्तोत्रवर्णनं नाम षष्ठोऽध्यायः. सर्वं जगन्मस्तु